கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே இது நேரம் வரையிலும் நம்மை காப்பாற்றி ஆசீர்வதித்து, அதில் விசேஷமாக இந்த பரலோகத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் இப்போது தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஒரிஜினல் சத்தியங்கள், அடிப்படை சத்தியங்கள், அவைகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதை கொடுத்த நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த வாரத்தில் நியாய தீர்ப்பின் நாள் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம பாடம் பார்த்தோம் இல்லையா? அதில் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தில் உயிர்த்தெழுப்பி அவருடைய எல்லா விதமான சத்தியங்கள் அவர்களுக்கு போதிக்கப்பட்டு அவர்கள் ஜீவனுக்குள்ளே போகக்கூடிய ஒரு பகுதி தான் நியாய தீர்ப்பின் நாள். அதை குறித்து நம்ம பார்த்தோம். இவ்வளோ அருமையான தெய்வ திட்டம் இருக்கும் பொழுது தேவன் இவ்வளோ காலங்கள் இந்த மனுஷனுடைய அந்த ஒரு மனுக்குலத்தினுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா, தொடர்ந்து இந்த மனுக்குலத்தினுடைய சரித்திரம் ஒரு சோக சரித்திரமாகவே இருந்துகிட்ருக்கு. அப்போ தேவனுடைய திட்டத்தை இதுக்கு நடுவில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அப்புறம் பின்பு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம வசனத்தில் பார்த்துட்டோம். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரி, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பாருங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாரையும் மீட்கிறதுக்கு தானே கிறிஸ்து வந்தார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்க்கும்போது தொடர்ந்து ஜனங்கள் பிறக்கிறார்கள், கொஞ்ச நாள் நிம்மதி இல்லாமல் வாழுகிறார்கள், நிம்மதி இல்லாமல் செத்துறாங்க. தொடர்ந்து மனுஷன் அழிவை நோக்கி அவன் போய்கொண்டே இருக்கான், மனசில் நிம்மதி இல்லை. தொடர்ந்து இப்படிப்பட்ட சங்கடங்களுக்குள் அவன் போய் இது எதனாலே என்று அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாகவே அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் ஏன் இந்த பூமியில் இவ்வளவு தீமைகள் நடக்குது? போன வாரமே நம்ம பார்த்தோம் இல்லையா? இவ்வளவு தீமைகள் நடக்குது அப்படின்னா தேவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த நன்மையும் சரி தீமையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இவ்வளவு தீங்கு இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு. அப்போ ஏன் தேவன் இந்த பூமியில் தீமையை அனுமதிச்சார் அப்படிங்கிற பாடத்தை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலான்னு சொல்லி முடித்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அதை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய மனதில் நிறைய கேள்விகள். இந்த படங்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அன்றாட மனுஷன் ஏன் பிறந்தா அப்படிங்கிறதே ஒரு அந்த கேள்விக்கு விடை தெரியாமையே அவன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அது மட்டும் இல்லை, அவனை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விதமான விபத்துக்கள், பிரச்சனைகள், இவற்றை நிமித்தம் தொடர்ந்து அவன் செத்துட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த பூமியில் ஒரு இடத்துல போய் வாழலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது திடீரென்று பார்த்தீங்கன்னா பூகம்பங்கள் வந்துடுது, பெரிய பெரிய வெள்ளப்பெருக்குகள் வருது. அந்த வெள்ளப்பெருக்குகள் பூகம்பத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள், அதாவது என்ன எதற்காக சாகரம்னே தெரியாமல் அவங்க செத்துட்ருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இயற்கை சீற்றங்கள், எரிமலை வெடிப்பு, சமீபத்தில் நமக்கு தெரியும் ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்பாக பெரிய சுனாமி. நம்முடைய இந்தியா தேசம் முதல் சுபத்ரா தீவு வரைக்கும், இந்தோனேஷியா வரைக்கும் 1.5 லட்சம் பேர் இறந்து போனார்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதற்கு இறந்து போனாங்கன்னே தெரியல, அன்புக்குரிய சகோதர சொல்லு. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய தீவிரவாதிகளுடைய தாக்குதல், பம்பாயிலெல்லாம் பெரிய பெரிய தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்தது. அங்கேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க இறந்து போனாங்க. அதே சமயத்தில் ஒரு ட்ரெயினில் ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்காக ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்து 2 நிமிஷத்தில் அது ட்ரெயினில் அந்த வெடிகுண்டு வெடித்து அது இறந்து போச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி வெடிகுண்டில் செத்தவர்கள், ரயில் விபத்தில் செத்தவர்கள்
நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான பேர் ரயில் விபத்தில் அங்கே செத்து போனாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாமும் உருக்கின ஒரு சம்பவம் கும்பகோணத்தில் அந்த குழந்தைகள் 92 94 குழந்தைகள் நெருப்பில் எரிஞ்சு அப்படியே கருகி செத்து போனாங்க. அந்த டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர்கள் வந்து கதறி அழுகிறாங்க. நிறைய பேர் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி கூட அவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் அவங்க ஆறுதல் அடையலை. காரணம் என்னன்னு சொல்லி கவனிச்சின்னா, அந்த பிஞ்சு குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் கருகி செத்து போச்சு. நிறைய நம்முடைய ஊழியக்காரர்கள்லாம் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது அவங்க கேட்ட கேள்வி, அந்த நேரத்தில் ஒரு மழையை உங்கள் கடவுள் ஒரு மழையை பெய்ய வச்சுருந்தா எங்கள் குழந்தைகளெல்லாம் தப்பிச்சிருக்குமே, உங்கள் குழந்தைகளெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்களுக்கு பதிலே சொல்ல முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பானவர், ரொம்ப இரக்கமுள்ளவர், தேவன் இரக்கமுள்ளவர்னால என்ன சொன்னாலுமே அவர்களுடைய இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு 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 அழிவுக்குள்ள தங்களுடைய குழந்தைகள் போனதை அவங்களால இன்றைக்கு வரைக்கும் ஜீரணிக்க முடியுது. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கி நிறைய நாடுகள், சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் சொல்கிறோம் இல்லையா, ஆப்பிரிக்க நாடுகளில் காங்கோ, சோமாலியா போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பஞ்சங்கள் இருந்துகிட்டே இருக்குது. நம்முடைய சகோதரர் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, ஒருத்தர் கையில் ஒரு பன்னு இருந்துச்சுன்னா அந்த பன்னுக்காக 10 பேர் கொண்டுருவாங்களாம் அந்த அந்த மனுஷனை. அப்படின்னா எந்த அளவுக்கு பஞ்சம் இருக்குதுன்னு பாருங்கள். டிச்சில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஒரு குழந்தையை குடிச்சிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இப்போ இந்த படத்தை பாருங்கள், ஒரு குழந்தை பசியில் சாக போது அதை சாப்பிடுவதற்காக ஒரு கழுகு அங்கே உட்காந்துருக்கு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு மனித இனம் எவ்வளோ மோசமான நிலைமைக்குள்ளே போயிடுச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகத்தில் மக்கள் வந்து இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் மட்டுமில்லை, பெரிய பெரிய போராட்டங்களின் நிமித்தமே கடந்த நூற்றாண்டுகளில் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்துருக்காங்க. கடந்த நூற்றாண்டுகளில் லட்சக்கணக்கான பேர் அவங்க இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, உடம்பு சரியில்லாமல் போய், மனசு சரியில்லாமல் போய், உடல் வேதனை தாங்க முடியாமல் பாருங்கள், ஃபேமிலி பிரச்சனையில் தற்கொலை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளில் ஜனங்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் மனிதன் தொடர்ந்து அவன் செத்துக்கிட்டே இருக்கான். எதற்கு பிறந்தான்னே தெரியல. மனித இனம் இப்படியே போயிட்டுருக்கு. இந்த அழிவுகள் முதல்ல எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது முதல்ல ஒரு மிகப்பெரிய டோட்டல் டேமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம நோவா காலத்தில் அந்த ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரளயம் டெல்யூஜ் வந்தபோது ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க இல்லையா. அதற்கப்புறம் சரித்திரங்களில் பார்க்கும்போது ராஜாக்கள் சண்டை போட்டபோது சில ராஜாக்கள் போய் ஒரு லட்சக்கணக்கான வீரர்கள் போய் செத்து போகிறாங்கன்னா அந்த வீரர்களுடைய மனைவிகள் எல்லாருமே அங்கே என்ன ஆகிடுவாங்க, விதவி ஆகிடுவாங்க. இந்த குழந்தைகளை யார் கவனிக்கிறது? எவ்வளோ மோசமான சூழ்நிலைக்குள் இந்த உலகம் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இப்போ இதெல்லாம் நிறையா இன்றைக்கி சயின்ஸ் எல்லாம் டெவலப் ஆனால் கூட இன்றைக்கி இந்த இறப்பு விகிதம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் மனுஷனுடைய நிம்மதி விகிதம் ரொம்ப அவங்க நிம்மதியே இல்லாமல் ஜாஸ்தி ஆகிட்டு ரொம்ப அதிகமான கஷ்டத்துக்குள்ளே போன ஒரு நிலைமை தான் இருந்துகிட்ருக்கான். ஸோ இது வந்து நம்முடைய காலங்களில் பார்க்கும்போது முதல் உலகமாக யுத்தம் நடந்த போது அங்கேயும் லட்சக்கணக்கான பேர் அங்கே இறந்து போனாங்க. ஸோ ஜனங்கள் எல்லாமே ஒரு மாதிரி என்ன ஆகிட்டாங்கன்னா சோர்ந்து போயிட்டாங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதா வேண்டாமா? அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகமாக யுத்தத்தினுடைய காலத்தில் 1940களில் ஹிட்லர் வந்து 60 லட்சம் யூதர்களை அவன் எரித்து ரொம்ப கொடுமைப்படுத்தி அவன் கொன்னான். கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவர்களை என்ன செஞ்சான்னு, தனக்கு தேவையானவர்களெல்லாம் வேலை செய்ய விட்டு அவர்களுக்கு சாப்பாடு போடாமையே கொன்னான். அடுத்தது 2ஆம் உலக யுத்தம் நடந்தது. 2ஆம் உலக யுத்தத்தில் அணுகுண்டுனால அந்த ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் அப்படியே பஸ்வமாய் எரிஞ்சு போச்சு. எல்லா நாடுகளையும் இன்றைக்கி இந்த போர் மேகங்கள் சூழ்ந்துட்டு இருக்கும்போது கவனிக்கும்போது ஏறக்குறைய கடந்த நூற்றாண்டுகளில் மட்டும் 7 கோடி பேர் வந்து அங்கே இறந்துருக்காங்க. அரசியல் காரணங்களுக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா 15 கோடி பேர் இறந்ததாக சில ஆராய்ச்சிகள் எல்லாம் நமக்கு சொல்லுது. இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, அதே மாதிரி சுனாமி, இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் தொடர்ந்து நிம்மதி இல்லாமல் இருக்கான், ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கான், அவன் இறந்து கொண்டே இருக்கான். அவன் இறந்து கொண்டே இருக்கும்போது பெரிய பெரிய விஞ்ஞானிகள், வேத விற்பனர்கள் எல்லாம் இதை குறித்து
பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணால் ஏன் இது மனுஷ இனத்துக்கு நடக்குது என்று சொல்லி இது யார் நடத்துறது? ஒருவேளை கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா கடவுள் இதை பார்த்துட்டு இருக்கிறாரா இல்லையா? அப்போ இதுக்கு என்ன பதில் கடவுள் சொல்ல போகிறார் என்றெல்லாம் இவர்கள் பல முறையை பல கேள்விகள் எல்லாம் கேட்டு பார்த்தாங்க. எங்கிருந்தும் பதில் வரல. கடைசியாக என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக சரி இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்படியே செத்து போயிடலாம். இந்த நிலைமையில தான் இன்றைக்கி மனுஷன் இருக்கான். நம்முடைய வேதத்தில் பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லும்போது பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கறதுனால மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி சுவிசேஷ புஸ்தகங்களை நம்ம படிக்கிறோம். அப்போது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சோர்வுக்குள்ளே மனுஷன் போயிட்டான். வேறு வழி இல்லாமல் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. வாழுவதற்காக சாகர நிலைமைக்கு இன்றைக்கி மனுஷன் போயிருக்கான்னு பாருங்க. அப்போ நான் சொன்ன இத்தனை பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், உடல் கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இதனால் எத்தனை பேர் இவங்க இறந்துருக்காங்க? எத்தனை பேர் இறந்துருக்காங்க? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனுஷன் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு சோக சரித்திரமாக போயிடுச்சு என்று சொல்லி பார்க்கும்போது எந்த ஒரு ரிலிஜன்லேயுமே பதில் இருக்கா? நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு பார்த்தாங்க அறிவாளிகள். எந்த ரிலிஜன்லையுமே பதிலே இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலப்பகுதியில் நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதம் தான் உண்மையான வேதம் என்று சொல்லி நம்ம நம்புகிறோம். ஆண்டவர் தான் நமக்கு உண்மையான இரட்சகர்னு சொல்லி நம்பும்போது, தேவன் தான் நமக்கு உண்மையான அப்பா தகப்பன் என்று நம்பும்போது, இப்போ நம்ம வேறு யார்கிட்ட தான் போக முடியும்? இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் போய் சொல்கிறோன்னு வைங்களேன், தேவன் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்று சொல்லி கவனிக்கும்போது 94ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. பார்த்தீங்களா? காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவைகளை எல்லாம் தேவன் பார்த்துட்டு தான் இருக்கார். எப்படிங்க அது? தேவனே, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் உருவாக்கின பிள்ளைகள் நாங்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்வளவு தூரம் மனுஷனுக்கு கஷ்டங்கள் போயிட்டுருக்கேன், நிம்மதி இல்லாமல் செத்துட்டு இருக்கிறானே, வலியில் துடிக்கிறானே, அழுகிறானே, தங்களுடைய சொந்த பந்தங்களையெல்லாம் இழந்து அவ்வளவு சோகமாக இருக்கானே. எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்துட்டான், எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்துட்டான், நண்பர்களை இழந்துட்டான். இவ்வளவு தூரம் கொடுமையாக நிறைய பேர் செத்து போகிறாங்க, ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறாங்க, கைகாலெல்லாம் இல்லாமல் இந்த பூமியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. அப்போ இப்படியெல்லாம் கஷ்டப்படும் போது, தேவனே நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது தேவனுடைய பதில் என்ன தெரியுங்களா? தேவனுடைய பதில் பாருங்கள். எரேமியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சொல்கிற பாருங்க. நான் அழுதுகிட்டே தான்ப்பா இருக்கேன். அப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, என்ன அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்கிறீங்களே, இதை தடுக்க முடியாதா? இதற்கு ஏதாவது ஒரு ரெமெடி கொடுக்க மாட்டீங்களா? அழுதுகிட்டே இருப்பீங்களா? அப்போ இதான் ஏன் அழுகிறீங்க என்று சொல்லி கவனிக்கும்போது தேவனுடைய பதில் என்னவாக இருக்கும்? நீங்கள்லாம் என்னுடைய பிள்ளைகள்ப்பா, நீங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படும் போது என்னால் தாங்க முடியல, நான் அழுதுட்டுருக்கேன். எரேமியா தீர்க்கதரிசி மறுபடியும் எழுதுகிறார் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மலைகளுக்காக அழுவேன், அழுது துக்கம் கொண்டாடுவேன், வனாந்தர தாபரங்களுக்காக புலம்புவேன்கிறார். மலைகளுக்காகவே அழுகிறேங்கிறார். இப்போது நம்முடைய கேள்வி என்னென்னா, தேவனே உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே, இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, ஏன் இந்த பூமியில் இவ்வளவு தீமைகள் நடக்குது, அதை நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்களான்னு அப்படின்னு கேட்கும்போது தேவனுடைய பதில் கட்டாயமாக எப்படி என்னதான் இருக்கும்? ஆமாம், நான் அனுமதிச்சு தான் நடக்குது. அப்போ ஏன் இந்த பூமியில் இவ்வளோ தீமைகள் அனுமதிச்சிருக்கீங்க? ஏன் இந்த பூமியில் இவ்வளோ தீமை? அப்போ இவைகளெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்களா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும்போது, இதுக்கு தயவு செய்து ஒரு பதில் சொல்லுங்கள் தேவனேன்னு சொல்லும் பொழுது அவருடைய மனநிலையை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய மனநிலையை இன்னொரு வசனங்கள் மூலம் சொல்கிறார் பாருங்க. எரேமியா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் என் வீட்டை விட்டுவிட்டேன், என் சுதந்திரத்தை நெகிழ விட்டேன், என் ஆத்துமா நேசித்தவனை அவனுடைய சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளால புரிந்து கொள்ளவே முடியல. பாருங்க, நான் என் ஆத்துமா நேசித்தவனை
அவன் சத்துருவின் கையிலே ஒப்படைச்சேங்கிறார். நம்மளே நம்ம குழந்தைகள் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு லாரி டயரில் திடீர்னு தள்ளி விட்டுருவோமா? கேட்டால் நான் என் பையனை நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க நம்மளே? பாருங்க, என் ஆத்துமா நேசித்தவனை அவன் சத்துருவின் கையிலே ஒப்படைத்தேன். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க, பின்னாடி இதுக்கு ஒரு விளக்கம் வரப்போகுது. சத்துருவின் கையிலே ஒப்படைத்தேன். தேவனே உங்களை புரிஞ்சுக்க முடியலையே, எப்படி நீங்கள் நேச்சவங்களை எப்படி சத்துருவின் கையில் ஒப்படைக்கிறீங்க? உங்களுடைய மனநிலை தான் என்ன என்று சொல்லும்போது மறுபடியும் எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறார். இது எப்படி பிரதர் சாத்தியம்? இப்போது நமக்கு பிடிக்காத ஒருத்தரை குறித்து இன்னொருத்தர் பேசினா நம்ம என்ன சொல்லுவோம்? அவனை குறித்து பேசாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு விரோதமாக பேசினதுலேருந்து நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கேங்கிறார். உனக்கு விரோதமாக பேசினதுலேருந்து நான் உனக்கு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அப்போது இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கும்போது நமக்கு சாதாரணமாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டென்ஷன் வரும். என்னங்க, நம்ம இவ்வளோ தூரம் பிரச்சனைகள், நம்மளுடைய பிரச்சனைகளை குறித்து தேவன்கிட்ட சொல்லும்போது பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் தேவன் ஒருத்தர் தான் அங்கே இருக்கார். அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் அழுதுட்டாப்பா இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், அவனுக்கு நான் என்னைக்கு அவனுக்கு விரோதமாக பேசணும் அவனே நினச்சிட்ருக்கேன், ஆனால் என் ஆத்துமா நேசித்தவனை சத்துருவின் கீழே கொடுத்தேன்னு சொல்கிறாரு. இது எப்படி அவருடைய மனநிலை? இதை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஸோ கடைசியாக தேவனை நோக்கி நம்ம கெஞ்சுவோம், தேவனே இப்படிப்பட்ட மனநிலை இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இந்த பூமியில், வாழுவதே முடியாமல் கஷ்டமாக இருக்கிறவன். இந்த மனித சரித்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே சரியான நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அது பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவன் படிக்காதவன் யாராக இருந்தாலுமே இன்றைக்கி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்குள்ளே எல்லோரும் போய்கொண்டிருக்கிற போது எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ண மாட்டீங்களா? எங்களுடைய கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில் சொல்ல மாட்டீங்களா? என்னப்பா கேள்வி? ஏன் இவ்வளவு தீமை இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்கு? உங்கள் அனுமதியில் தான் நடக்குதா? ஆமாப்பா, என் அனுமதியில் தான் நடக்குது. அப்படின்னா ஏன் இந்த பூமியில் நீங்கள் தீமையை அனுமதிச்சிருக்கீங்க? தயவுசெய்து அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கப்பா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் இப்போது ரொம்ப ஜென்டிலாக நம்மளை கூப்பிட்றார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். பாருங்க, உங்கள் வழக்கை கொண்டு வர, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, வாங்க, உங்களுக்கு என்ன பலமான நியாயம் என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறார். வந்து சொல்லுங்கள். இன்னொரு வசனம் பாருங்கள், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்து கூட வழக்காடுவோம் வாருங்கள் சொல்கிறப்ப, லெட் அஸ் ரீசன் டுகெதர் அப்படிங்கிறார். வாங்க, உங்கள் பிரச்சனை என்னவோ சொல்லுங்கள். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது உலக ஜனங்கள் சார்பாக, உலக ஜனங்கள் படக்கூடிய பாடுகள் சார்பாக, கஷ்டங்கள் சார்பாக, வேதனைகள் சார்பாக. இப்போ நம்ம தேவன்கிட்ட கேட்கலாம், அப்பா இவ்வளோ கஷ்டங்கள் இந்த பூமியில் உலக ஜனங்களுக்கு வந்திருக்கு, நாங்களும் உலக ஜனங்கள் ஒருத்தர். அப்போ இவ்வளோ தீமைகள் இந்த பூமியில் நடக்கும்போது உங்களுடைய பெரிய தேவனுடைய திட்டம், அவருடைய ராஜ்யம் எல்லாம் கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இப்போ ஏன் இந்த பூமியில் இவ்வளவு தீமைகள் நடந்துட்டுருக்கு? இது உங்களுடைய அனுமதி இல்லாமல் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் அனுமதியோடு தான் நடக்குதுங்கிற போது ஏன் இந்த பூமியில் இவ்வளவு தீமைகளை நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது தேவன் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் உலக ஜனங்களில் யாராவது ஒருத்தர் இந்த கேள்வியை என்னை பார்த்து கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே இந்த கேள்விக்குரிய பதிலை நான் ஏற்கனவே வேதத்தில் எழுதி வைத்து விட்டேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார். புரியுதுங்களா? ஏன் இந்த பூமியில் இவ்வளவு தீமையை தேவன் அனுமதிச்சிருக்கிறார் என்கிற கேள்விக்கு தேவன் ஏற்கனவே இந்த அவருடைய வேதத்தில் விடை எழுதிட்டாராம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த விடை எங்கே இருக்குது பைபிளில்? ஏன் இந்த பூமியில் தேவன் தீமை அனுமதிச்சிருக்கார் என்ற கேள்விக்குரிய விடை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு குழு தான். வேதத்தில் 66 புஸ்தகத்தில் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம், த ஃபஸ்ட் புக்கு என்னவாக இருக்கும்? நார்மலாகவே எல்லாருமே ஃபஸ்ட்டு புக்குன்னா ஆதியாகமம்னு சொல்லுவோம்.
ஆனால் நம்முடைய வேத விற்பனர்கள் தெளிவாக சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேதத்தில் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் ஆதியாகமம் அல்ல, அதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது. அதுதான் நாம் சற்றும் எதிர்பாராத யோபு. கவனிங்க, யோபு புஸ்தகம்தான் முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம். இதை எழுதினவர் யார் தெரியுங்களா? மோசே. மோசே யோபு புஸ்தகத்தை எழுதினார். அதே சமயத்தில் தோரா என்று சொல்லக்கூடிய 5 ஆகமங்கள், ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களை எழுதுவதற்கு முன்பாகவே இப்போ மோசே இந்த யோபு புஸ்தகத்தை அவர் எழுதிட்டார். புரியுதுங்களா? இந்த யோபு புஸ்தகத்தில் தான் தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் என்கிற ஒரு மகா பெரிய கேள்விக்குரிய விடையை தேவன் வைத்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே 66 புஸ்தகத்திலிருந்து யோபு புஸ்தகத்துக்கு அப்படியே ஜூம் பண்ணிடலாம். நேராக இப்போ தேவன் நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டார். இப்போ நேராக நம்ம டைரெக்டாக யோபு புஸ்தகத்துக்குள்ளே போயிடலாம். உங்களில் அநேகம் பேர் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை யோபு புஸ்தகத்தை நீங்கள் முழுவதுமாக படித்திருக்கலாம், அல்லது யோபு புஸ்தகத்தை மேலோட்டமாக கூட சில பிரசங்கங்களில் தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? அப்போ யோபுவை பற்றின அநேக விஷயங்களில் ஒரு ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம அதை உண்ட டீட்டெயிலாக நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள், யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஊத்ஸ் தேசத்தில் யோபு எனப்பட்ட என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். இதுதான் இன்ட்ரடக்ஷன். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். ரொம்ப நல்லவர். புரியுதுங்களா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவர், பொல்லாப்புக்கு விலகிறவர். அவருக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் அங்கே இருந்தாங்க. இவர் எங்கே இருந்தார்னா, மத்திய கிழக்கு பகுதியில் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்கார். கவனிங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், மிருக ஜீவங்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாவற்றிலும் பெரியவன். மிடில் ஈஸ்டில் யோபு வாழ்ந்த காலத்தில் யோபு மட்டும்தான் மிக மிக பெரிய பணக்காரர். கவனிக்கிறீங்களா? ஆனால் ரொம்ப நல்லவர், தெய்வ பக்தி உள்ளவர், மிகப்பெரிய பணக்காரர். ஸோ இவர் ரொம்ப நல்லா சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீரென்று அவருக்குரிய மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா, இது பின்னாடி வர வசனங்கள் நீங்கள் வீட்டில் படிச்சுங்க. ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருந்தா அப்படின்னு நினச்சிட்டு அதற்கு தவறு செய்தற்குரிய சில பரிகாரத்துக்குரிய பலிகளை செலுத்துகிறார். கவனிக்கிறீங்களா? பரிகாரத்திற்குரிய பலிகளை அங்கே செலுத்தினார். அது பின்னாடி வர வசனங்களே நமக்கு தெரியும். அப்போ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், மோசே தான் இந்த புஸ்தகத்தை எழுதினார். ஏன்னா இந்த பலிகள் என்பது மோசே காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகள். புரியுதுங்களா? ஸோ அந்த கட்டளையினுடைய பேஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பலியெல்லாம் செலுத்துகிறார். அப்போ இவர் சிறந்த ஒரு தேவனுடைய பக்திமானாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, தேவனுடைய கவனம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய பராமரிப்பு எல்லாம் அவர் மேலே இருந்து கொண்டிருக்கு. அவர் நல்லபடியாக இருந்துட்டுருக்கார். இப்படியாக எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய கவனத்துக்குட்பட்டு நல்லவராக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவர் மேலே இன்னொருத்தனுடைய கவனமும் அதிகமாக இருக்கும். சரியா? அந்த இன்னொருத்தர் யாருங்க? அதான் நமக்கு தெரியுமே, நமது எதிராளியாகிய சாத்தான். அப்போது யோபு மேலே சாத்தானுடைய கவனம் அங்கே போகுது. இந்த வசனம் எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸான வசனம். புரியுதுங்களா? யோபு மேலே சாத்தானுடைய கவனம் போன கர்த்தர் சாத்தானை நோக்கி, பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பாருங்க, அப்போ எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் தேவன் கொடுக்குறா பாருங்க. என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருக்கான். அவனை போல பூமியில் நல்லவன் யார்? அந்த மாதிரி சொல்கிறான். உடனே கவனிங்க, சாத்தான் எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்க. அவன் தேவன்கிட்டயே சேலஞ்ச் பண்ணுறான். எப்படி தெரியுமா? அவன் ஒன்றும் சும்மா உங்கள்கிட்ட கீழ்ப்படிஞ்செல்லாம் நடக்கல. தேவனே, நீங்கள் அவனுக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க? எல்லா வசதி வாய்ப்பும் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால் உங்களுக்கு பக்திமானவன் நடந்துக்கிறான்.
ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான் பாருங்க 11ஆம் வசனத்தில், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான தொற்றை ஏதாவது ஒன்றை தொட்டு பாருங்க, உங்களை அவன் தூஷிப்பான்னு சொல்கிறார். எவ்வளவு தைரியம் பாருங்க அந்த சாத்தானுக்கு. ஒரு கான்ஃபிடன்ஸில் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் தொட்டு பாருங்கள், அவனுடைய சுயநலத்தை நீங்கள் கை வச்சு பாருங்கள், அவங்கள திட்டுவான் என்று சொல்லி சாத்தான் தேவன் கிட்ட சேலஞ்ச் பண்ணுறான். இப்போ பாருங்க தேவன் என்ன பண்ணுறார், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? யோபுவை தூக்கி சாத்தான் கையில் தேவன் கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவன் உயிர் மேலே மச்சும் கை வச்சிடாத, அவன் பிராணையை மாத்திரம் தப்ப விடு. பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாத. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போயிட்டான். இப்போ ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருதா? என் ஆத்துமா நேசித்தவனை சத்துருவின் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். அப்படியே படித்தோம் இல்லையா? அதே தான் அது. அதிகமாக தேவன் நேசிக்கிறார் யோபுவை. இப்போ என்ன பண்ணிட்டார்னா, சாத்தான் கையில் ஒப்படைச்சிட்டார், ஒரு சேலஞ்சு நிமித்தமாக. புரியுதுங்களா? அப்போ சாத்தான் இப்போ பாருங்க, இப்போ யோபு யார் கையில் வந்தாச்சு? உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், தீமைக்கு விலகிறவன், எல்லாம் அருமையான ஒரு மனுஷன் சாத்தான் கையில் இப்போ யோபு என்ன ஆயிட்டாரு? வந்துட்டார். இப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள் யோபு 1ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் பாருங்கள். பின்பு ஒரு நாள் யோபனுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடித்திருக்கிற போது திடீர்னு ஒரு தந்தி வருது. நம்ம ஊரில் அப்படி தான் சொல்லணும் இல்லையா? ஒரு ஆள் வந்து அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுதுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் பாருங்கள், சபையர் அவைகளின் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கருக்கிலே வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். திடீர்னு ஒரு பயங்கரமான நியூஸ் அவருக்கு வந்து, இவருடைய வேலையாட்களை அடிச்சிட்டாங்க. அவர்களுடைய முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எருதுகள் கழுதுகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். இன்னும் சொல்ல போனால் அவருடைய சொத்தில் 1/4 பாகம் இப்போ என்ன ஆகிடுச்சு போச்சுன்னா அப்படியே அவரை விட்டு போயிடுச்சு. அப்போவே என்ன, இப்போ நமக்கு அப்படி ஒரு நியூஸ் வந்தால் எப்படி இருக்கும்? சரி, இதை வந்து அவர் கிரகித்து கொள்ளவே முடியாத டைம். அப்படியா, ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இன்னொருத்தர் வர்றாங்க. இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவித்து வந்தேன். பாருங்க, ஆடுகளையும் இப்போ 2வது இன்னொரு 1/4 பாகம் சொத்து அவரை விட்டு அங்கே போகுது. ஐயோ நம்முடைய சொத்தெல்லாம் நம்மளை விட்டு போகுதேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது 3வது ஒரு தந்தி வருது பாருங்க. அதிலே 17ஆம் வசனம், இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகள் எல்லாம் ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டை கருக்கினாலே வெட்டி போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன். 3/4 சொத்து போயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கவனிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கையில் பாருங்கள், வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையும் அடிக்க அந்த பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். மொத்த சொத்தும் போயிடுச்சுங்க யோபுவை விட்டு. இது யோபுவுக்கு நடந்ததுனால இது நம்ம படிக்கிற போது நமக்கு வந்து அதனுடைய இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள் அவரவர்களை மனசில் வச்சுங்க. இப்போ நான் என்னை உதாரணமாக சொல்கிறேன். இப்போது திடீர்னு நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூஸ் வருது, பிரதர் உங்களுடைய வீடு நெருப்பில் எரிஞ்சு அப்படியே எல்லா வீடெல்லாம் அழிஞ்சு போச்சு பிரதர், கேஸ் வெடிச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு பிரதர். ஐயோ இருக்கிற ஒரு வீடு போச்சா அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரதர் அப்படி அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க பிரதர். ஐயோ மனைவி பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்களா? புரியுதுங்களா? இப்படி நான் வந்து அப்படியே எங்கே இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது போய் கொண்டிருக்கும் போது பிரதர் உங்கள் பெரிய மூத்த மகன் திடீரென்று பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே விழுந்து இறந்துட்டான் பிரதர்.
யோசனை பண்ணி பாருங்கள். இப்படி ஒவ்வொரு நியூஸாக வந்தால் எப்படி இருக்கும்? வீடும் போச்சு, பிள்ளைகளும் போச்சு, சொத்துக்களும் போச்சு, எல்லாமே போனதுக்கு பிறகு ஒரு மனுஷன் எப்படி எவ்வளோ மோசமான நிலைமைக்குள்ளே போயிடுவான் இல்லையா? இந்த மாதிரி நியூஸ் தாங்க. நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே நமக்கு சொந்தக்காரர் யார் ரொம்ப வயசானவங்களாம் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. யாராவது இறந்துட்டாங்களோ பயத்திலேயே நம்ம ஃபோன் எடுப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், யோபுவுக்கு 4 தந்திகள் வந்தது. ஒவ்வொரு முறையும் வரும் பொழுதும் அவருடைய ஒவ்வொரு சொத்தாக அவரை விட்டு போய் இப்போது ஒரு நிராயுத பாணியாக அவர் என்ன செய்கிறாருன்னா அப்படியே தரையில் வந்து உட்கார்றார். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில கூட யோபுவை பற்றி நம்ம படிக்கும்போது பாருங்கள், யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் பாருங்க, இவ்வளோ கஷ்டங்கள் வந்து கூட யோபு பாவம் செய்யல, தேவனை பற்றின எந்த குறையும் அங்கே சொல்லலை. அதே சமயத்தில் எல்லா சொத்தும் அழிஞ்சு போச்சே ஐயோன்னு சொல்லி தலை மேலே கை வச்சு ஒரு கிரவுண்டில் உட்காரும்போது பாருங்கள், யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். சாத்தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வேதனை. தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த குஷ்ரோகம் மாதிரி புண்ணு வந்துருச்சு. பாவம், ரொம்ப தனியாக உட்கார்றாங்க. எல்லா சொத்தும் போயிடுச்சு, அவருடைய ஃபேமிலி போயிடுச்சு, பிள்ளைகளெல்லாம் செத்து போயிட்டாங்க, யாருமே இல்லாத சூழ்நிலை. இப்போ தனியாக உட்காந்து அப்படியே அந்த பருக்களை இவர் சோஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அந்த மனைவி வந்து ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டிய மனைவி, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான வார்த்தைகள் கிறிஸ்துவ மண்டலத்தில். நீ சாகிறதே சாகிற, உன்னை படைச்ச கடவுளை நல்லா திட்டிட்டு சாகுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. அப்போது யோபு தன்னுடைய மனைவி பார்த்து சொன்ன வார்த்தை பாருங்க, நீ பைத்தியக்காரி போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? பாருங்க, தேவன் கையில் என்ன வாங்கியிருக்கோம்? நன்மை வாங்கியிருக்கோம், இப்போ தீமையும் பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் கூட அவரும் பாவம் செய்யலை. இப்போ என்ன ஆயிடுச்சு? தனக்கு சாதகமாக இருக்க வேண்டிய மனைவியே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட் ஆகி இப்போ எல்லாரும் விட்டுட்டு போனதுக்கப்புறம் தனியாக யோபு அவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னா, யோபு அந்த ஏரியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் இல்லையா? இவருக்கு நடந்த இந்த சோகம் சுற்றி இருக்கிற மிடில் ஈஸ்டில் எல்லாருக்கும் அந்த தகவல் தெரிஞ்சிருக்கு. அப்போது கவனிக்கும்போது இப்போ என்ன செய்கிறாருன்னா, யோபுவுக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க, ஒரு 4 நண்பர்கள். அவங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு யோபுவை பார்க்கறதுக்காக அங்கே வர்றாங்க. பாருங்கள், யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனாகிய எலிப்பாஸ், சூகியனாகிய பில்தாத், நாகமாத்தியனாகிய சோப்பார் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு யோசனை பண்ணி கொண்டு அவரவர் பாருங்கள் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து அங்கே வர்றாங்க. கவனிங்க, இவங்க வந்து நண்பர்கள். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பாக உள்ளே போனால் அந்த நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள். எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார், இன்னொருத்தர் பின்னாடி எலிகுன்னு ஒருத்தர் வருவார். கவனிங்க, அப்போது இவர்கள் எல்லாம் ஒரு நியாயப்பிரமாணத்தில் கற்று தேர்ந்தவங்க. இவங்க நேராக யோபுவை பார்க்க அங்கே வர்றாங்க. யோபுவை பார்க்க வந்துட்டு இவங்க நார்மலாக ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? போய் பார்த்து ஆறுதல் தானே சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா யோபு மேலே சரமாரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. நம்ம பாஷையில், கோயம்புத்தூர் பாஷையில் சொல்லுவாங்க, இந்த ரவுண்டு கட்டுறதுன்னு, எல்லாம் சுற்றியில் நின்று திட்டுறது இல்லையா? அந்த மாதிரி சுற்றியில் நின்றுட்டு அவர் மேலே சரமாரியாக குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க? இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். யோபு 22:6. முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர்,
தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. பாருங்க என்ன சொல்றாருன்னா, யோபு ரொம்ப நல்லவர் இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பசிச்சவன் தண்ணிக்கு, அவனுக்கு தாகத்துக்கு நீ தண்ணி கூட கொடுக்கல. அப்புறம் ரொம்ப பெரியவங்களை தான் நீ கவனிச்சிருக்கிற, பெரிய பெரிய பணக்காரரை கவனிச்சிருக்கிற, நீ ஏழைகளெல்லாம் நீ கவனிக்கவே இல்லை. விதவைகள் உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு உதவி எதிர்பார்க்கும் போது அவர்களை என்ன பண்ணியிருக்க, நீ அவங்கள வெறுமையாக நீ அனுப்பிச்சிருக்க. நீ எவ்வளோ மோசமானவன் தெரியுமா? அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. அந்த மாதிரி அங்கே யோபு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள், அதில் ஒரு சில வசனங்கள் தான் இப்போ பார்க்குறோம். இப்போ யோபு இப்போ கஷ்டத்தில் இருக்கார். ஆனால் அவ்வளவு தூரம் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மிக நிதானமாக அங்கே யோபு பதில் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். யோபு 29ஆம் அதிகாரத்தில், முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன், கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன், நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாக இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. பாருங்க, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். அப்போ சுருக்கமாக சொன்னால், நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் நான் செய்யலை, எல்லாருக்கும் நான் நன்மை தான் செஞ்சேன், எல்லாருக்கும் நான் நன்மை செஞ்சேன், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை, நான் நன்மை தான் செஞ்சேன். ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணிட்டார்னா, ஒரு சரியான பதில் கொடுத்துட்டார். அவர்களும் அந்த பதிலை வாங்கிட்டு அங்கே போயிட்டாங்க. இப்போ யோபு மறுபடியும் தனியாக அவர் உட்கார்ந்து அந்த தனிமையில் தன்னை குறித்து அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். கவனிக்க, அப்படின்னா இந்த யோபு இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நிழலாக இருக்கார்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யாருக்கு எந்த தீங்கும் செய்யலை, ஆனால் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இன்றைக்கி கூட நிறைய ஜனங்கள் பிரச்சனையில் மாட்டும்போது என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கலைங்க, ஆனால் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா இந்த யோபு யாருக்கு நிழலாக பைபிள் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த டோட்டலாக தன்னுடைய ஃபேமிலி இழந்து, பெரிய பிரச்சனையில் மாட்டி, பருக்கள் இறந்து, எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய, பாருங்கள், நிராயுதபாணியாக இன்றைக்கி உலகத்தில் நிற்கக்கூடிய உலக ஜனங்களுக்கு ஒப்பாக நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ யோபு யாருக்கு நல்லா இருக்கார்னா, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் அவங்க படக்கூடிய பாடுகள், அவர்களுக்கு நல்லா யோபு இருக்கார். இப்போ அந்த கோணத்தில் இப்போ யோபு நம்ம பார்த்தோம்னா ஒரு மகா பெரிய சத்தியம் இப்போ விளங்குறத கவனிக்கலாம். இப்போ என்னாச்சு, யோபு நல்லவர் தான் பேசிக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய பிரச்சனை குடும்பமெல்லாம் அழிஞ்சு போன உடனே சுற்றி இருக்கிற நண்பர்கள் இவரை குற்றம் சாட்டும் போது கூட மிக நிதானமாக, நான் யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல அப்படின்னு பேசினவர் தனியாக உட்கார்ந்துருக்கார். இப்போ தனிமையாக உட்கார்ந்துருக்கும்போது அவருடைய இருதயத்தின் சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிக்குது. கவனிங்க, ரொம்ப முக்கியமான பகுதிக்குள்ளே வரும். அப்படி ஓட ஆரம்பிக்கும்போது யோபுவுக்கு திடீர்னு மனசுக்குள்ளே என்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஆமாம், நான் நல்லது தானே பண்ணேன், எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணேன், எனக்கே இந்த பிரச்சனை. கொஞ்ச நேரம் ஆச்சு, கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும், ஆமாம், நான் நல்லது தானே பண்ணேன், எனக்கே இந்த பிரச்சனை, நான் நல்லது தானே பிரச்சனை, நான் நல்லது தானே பண்ணினேன், எனக்கே இந்த பிரச்சனை என்று சொல்லி இப்படி பூமியை பார்த்து சொல்லியிருந்தவர் திடீரென்று வானத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே, நான் நல்லது தானே பண்ணேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி இப்போது அவருடைய சோகத்தையும் அவருடைய எதிர்பார்ப்பில் இருந்த ஏமாற்றத்தையும் இப்போ பேசுகிறார். பாருங்க, யோபு 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றைப் போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது, என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போய். பாருங்க, என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிடுச்சு. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக 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 இவர் தன்னுடைய சுயநலமான சிந்தனைகளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டார். நல்லவர் தான். இப்போ பாருங்கள், இந்த பிரச்சனை வந்த உடனே சுயநலமான சிந்தனைக்குள்ளே போய் ஒவ்வொரு வார்த்தைகளாக வெளிவிடுறார். என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போச்சு என்று சொல்லிட்டு, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என்மேல்
பாராமுகம் உள்ளவர். புரியுதுங்களா? அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தனிமையில் சிந்திச்சு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் நல்லது தானே செஞ்சேன் என்று சொல்லி கீழே பார்த்து பேசினவர் தேவனை நோக்கி பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். பாருங்கள், அந்த தைரியம் வந்துருச்சு பாருங்க. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் என் சுக வாழ்வு என்னை விட்டு போயிடுச்சு, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீங்கள் உத்தரவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கெஞ்சி நிற்கிறேன், கெஞ்சின்னு கெஞ்சுறேன், ஆனால் நீங்கள் உத்தரவை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என் மேல் கொடூரம் உள்ளவராக மாறினீர். இதை நம்முடைய பாஷையில் சொல்லப்போனால், யோபு தன்னை ஆசீர்வதித்த தேவனை நோக்கி இந்த பிரச்சனைகள் டென்ஷனில் தன்னுடைய ஒரிஜினல் புத்தியை காட்டி எப்படி தெரியுங்களா சொல்கிறார், உங்களை மாதிரி ஒரு கொடூரமான கடவுளை நான் பார்த்ததே இல்லைங்கிறார். கவனிக்கிறீங்களா? எவ்வளோ மோசமான சூழ்நிலை பாருங்க. இவ்வளோ நேரம் நம்ம யோபுனுடைய ஏ சைடு தானே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் தெரியுங்களா? யோபுனுடைய பி சைடு பார்த்துட்ருக்குறோம். என் மேல் கொடூரம் உள்ளவராக மாறினீர், உம்முடைய கரத்தின் வல்லமையால் பாருங்கள், உங்கள் பவரை வச்சு என்னை எவ்வளவு தூரம் நீங்கள் விரோதிக்கிறீங்க. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்திருந்த எனக்கு இருள் வந்தது. இதே வாய் தன்னுடைய மனைவியிடம் முதல்ல என்ன சொல்லுச்சு? தேவனிடத்தில் நன்மையை வாங்கின நம்ம தீமையும் வாங்காமல் இருப்போமா கேட்டாரா இல்லையா? அதே வாய் தான் இப்போ என்ன சொல்லுது? நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரிஜினலாக இவருக்குள் இருந்த அந்த சுயநலம் நன்மை தான் பார்த்துட்டு இருந்திருக்கு. ஒரு சூழ்நிலை வந்தோடனே தன்னுடைய ஒரிஜினலை வெளியே கொண்டு வந்துட்டார். அதான் பி சைடு. நன்மையாக தான் உள்ள நினச்சிட்டு இருந்திருக்கார். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை. அப்போது ஒவ்வொரு வசனமாக சொல்லி தேவனை நோக்கி அவர் பேசிகிட்டே இருக்கார். நான் எவ்வளவு தூரம் சொன்னாலும் நீங்கள் எனக்கு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி எவ்வளோ மோசமான கடவுள், ஒரு கொடூரமான கடவுள். நான் கெஞ்சிகிட்டே இருக்கிறேன், எனக்கு பதில் சொல்ல. உங்களை மாதிரி ஒரு கொடூரமான கடவுளை நான் பார்க்கல. இப்படி சொல்லிட்டு இருந்தவர் இன்னும் அதிகமாக டென்ஷன் ஆகி, நான் என்னங்க தப்பு பண்ணேன் அப்படின்ட்டார். யாரை பார்த்து? தன்னை உருவாக்கின தேவனை பார்த்து. நான் சொன்னது வசனத்தில் இல்லை, ஆனால் எப்படி பேசுகிறார் பாருங்கள். யோபு 33:9 பாருங்கள். அந்த எண்ணங்கள், சுயநலம் இதனுடைய உச்சக்கட்டத்துக்குள்ளே போய், நான் மீறுதல் இல்லாத சுத்தன், அதைத்தான் சொன்னேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமது சத்துருவாக எண்ணுகிறார். பாருங்கள், அப்போது இவர் எந்த நிலைமையில் அதை குறித்து பேசுகிறாருன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வசதி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது சொல்லலை, எல்லா சொத்தும் அழிஞ்சு பருக்கள் நிறைந்தவரா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. நான் மீறுதல் இல்லாத சுத்தன், என்னை குற்றம் பிடிக்க பார்க்கிறார் பாருங்க, என்னை சத்ருவாக எண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் பாருங்க. அப்போ இவ்வளோ தூரம் பேசி தேவனிடத்தில் சொல்லிகிட்டே இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் தேவனை ரொம்ப அதிகமாக அவர் திட்டுறார். எவ்வளோ கொடூரமாக இருக்கிறீங்களே, எவ்வளோ கொடூரமாக இருக்கிறீங்களே என்று அங்கே அவர் திட்டுறதை நம்ம கவனிக்கலாம். அப்படியே திட்டி மறுபடியும் ஓஞ்சு போய் அப்படியே உட்கார்ந்துடுறாரு. ஏன்னா தேவன் இவர் என்னதான் பேசினாலும் தேவன்கிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை, எந்த பதிலுமே இல்லை. ரொம்ப கஷ்டத்தோடு சோகமாக அப்படி உட்காந்துருக்கும்போது தேவன் பாருங்கள் அத்தனை திட்டுகளையும் வாங்கிட்டாருங்க. நம்ம ஒருவேளை தேவன் நிலைமையில் இருந்தோம்னா யோபு அப்பவே கொண்டு இருப்போம். நல்லா வசதி வாய்ப்பெல்லாம் அனுபவிக்கும் போது நல்லா இருந்தில்லை, இப்போ கஷ்டம் வந்தோன்னு என்னை திட்டுறியா இப்படின்னு கூட கேட்டிருப்போம். ஆனால் யோபுவை பார்த்து தேவன் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் இருதயத்தின் சிந்தனைகளை வெளிப்படுத்துகிற வரைக்கும் அமைதியாக இருந்தார். இப்போ யார் சொன்னது நடந்துருச்சு பாருங்கள். சாத்தான் ஒரு சேலஞ்சு கொடுத்தான்ல, நீங்கள் அவனுக்கு எல்லாம் வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அவன் உங்களுக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறான். இப்போ அவனுக்கு உண்டான ஏதாவது ஒன்றை தொட்டு பாருங்கள், உங்களை தூஷிப்பான்னு சொன்னார், அதை செய்துட்டார்ப்பா யோபு. சுயநலத்தில் கைவ இன்னைக்கும் பாருங்கள், நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் அப்பட்டமான சுயநலவாதிகள். எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கட்டுமே, எவ்வளோ சத்தியம் பேசட்டுமே, எவ்வளோ நல்ல குணர்ச்சலுக்கு இருந்தால் கூட
இந்த உள்ளே இருக்கிற அந்த சுயநலம்னு ஒன்று வெளிப்பட்டுச்சுன்னா ஒரிஜினலை காட்டிடுவோம் நம்ம எல்லாருமே. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து கூப்பிடும்போதே எப்படி கூப்பிட்டார் தெரியுங்களா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்துன்னார். சுயநலத்தை வெறுத்தது தான் அவன் கிறிஸ்து பின்னாடி போக முடியும். இப்போ பாருங்கள், யோபு ரொம்ப சிம்பிளாக காமிச்சிட்டார் இல்லையா? தான் யார் என்பதை காமிச்சிட்டார். ஆனால் அவ்வளவு திட்டியும் அங்கே தேவன் வந்து மிக பொறுமை உள்ளவரா, யோபு மேலே பொறுமை உள்ளவரா அங்கே இருக்கார். இப்போ யோபு பேசி முடித்து அவர் ஓயட்டும்னு காத்துட்டு இருந்தார். யோபு நல்லா திட்டி கடைசியாக ரொம்ப டயர்டாகி பதில் கிடைக்காம மன கஷ்டத்தோட மனபாரத்தோட அப்படியே அவர் வந்து அங்கே சோகமாக இருக்கார். இப்படி இருக்கும்போது தான் தேவன் மிக ஜென்டிலாக வந்து யோபுகிட்ட இப்போ பேச ஆரம்பிக்கிறார். கவனிக்கிறீங்களா? இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த எபிசோடு தான். தேவன் ரொம்ப ஜென்டிலாக யோபுகிட்ட வந்து, யோபு, இப்போ இவ்வளோ நேரம் என்னை பார்த்து இவ்வளோ முறை என்னை ரொம்ப திட்டேன், பரவாயில்ல, நீ என்ன கேள்வி கேட்குற? எனக்கு ஏன் இவ்வளோ தீமை வந்தது? நான் யாருக்கு என்ன கஷ்டம் கொடுத்தேன்? எனக்கு ஏன் இவ்வளோ தீமை வந்தது? இதுதான் அவர் கேட்குற கேள்வி. இது யோபு கேட்குற கேள்வி இல்லை, சர்வ வல்லமை படைத்த தேவனை நோக்கி, கவனிக்கிறீங்களா, இந்த உலக ஜனங்கள் கேட்குற கேள்வியா. கவனிக்கிறீங்களா? ஏன்னா உலக ஜனங்கள் இன்றைக்கி கடவுளை எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சுனாமி வந்தது இல்லையா சமீபத்தில், ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னால். அப்போது சுனாமி வந்து 1.5 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அப்போது திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் பஸ் ஏற வந்திருக்கோம். அப்போது ஒரு பெரிய போஸ்டர், அதில் அட்ரஸ் எல்லாம் இல்லை. என்ன போட்டிருக்காங்கன்னா, கடவுளே உனக்கு கண் இல்லையா? இதான் போஸ்டர். கடவுளே உனக்கு கண் இல்லையா? அப்போ அத்தனை பேர் செத்து போனதை ஒரு மனுஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, கடவுள் தான் இதை பண்ணியிருக்காருன்னா உனக்கு கண் இல்லையா? அப்போ அதை பார்த்த ஒருத்தர் வந்து ஒரு கருத்து சொன்னார். அடுத்த இன்னொரு ரிலீஜன் இருக்கிற ஒரு அன்பு சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க போஸ்டர் வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒட்டியிருக்காங்க, ஆனால் இது எங்கே ஒட்டியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் அப்படின்னா, இவர்கள் யாரை கடவுளாக நினைக்கிறாங்களோ அந்த கடவுள் இருக்கிற கோயிலுக்கு முன்னாடி இது ஒட்டுனா அந்த கடவுள் பார்க்குமில்ல அப்படின்னார். அப்படின்னா அங்கே ஓட்டலை, இப்போ எங்கே ஒட்டியிருக்காங்க? பஸ் ஸ்டாண்டில் ஓட்டலை. இப்போ என்ன இதனுடைய கருத்து என்ன? அப்போ எங்கே ஒட்டுறதுன்னு தெரியல, ஒட்டுனாலும் எங்கேருந்து பதில் வரும்னு தெரியல. அப்போ கடவுளை எவ்வளோ கொடூரம் உள்ளவராக இன்றைக்கி உலகம் பார்க்குது பாருங்க இல்லையா? எவ்வளோ கொடூரம் உள்ளவராக உலகம் பார்க்குது. கடவுளே உனக்கு கண் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ யோபுவும் பிதாவாகிய தேவனை ஒரு கொடூரம் உள்ளவராக பார்த்து தான் இப்போ அவரை திட்டி ஓஞ்சு போய் உட்கார்ந்துருக்கும்போது தேவன் ரொம்ப பக்கத்தில் போய், யோபு உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஏன் இவ்வளவு தீமை நடக்குது? இதையே நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரிப்பா நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஆனால் அதற்கு முன்பாக பாருங்கள், யோபு 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்பொழுது புருஷனைப் போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறப்பா. நீ என்ன கேள்வி கேட்ட? ஏன் இந்த பூமியில் இவ்வளோ தீமையை அனுமதிச்சிருக்கீங்க? எங்களை ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் கொண்டு வந்திருக்கீங்க? இவ்வளோ தான். அப்போ இதுக்கு நான் பதில் சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னால் நான் கேட்குற கேள்விக்கு நீ கொஞ்சம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போது தன்னுடைய கேள்வி ஆரம்பிக்கிறார். இந்த கேள்வி யோபுகிட்ட இல்லை, அன்புக்குரிய சகோதர சொல்ல கவனிக்கிறீங்களா? அப்போ யோபு யாருக்கு நிழலாக இருக்காருன்னா இந்த உலக ஜனங்களுக்கு. அப்போ இந்த கேள்வி வந்து உலக ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தான். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த கேள்வி தேவன் யோபுகிட்ட கேட்குறத இப்போ யார்கிட்ட கேட்குற மாதிரி நினச்சிக்கணும், நம்ம கிட்ட கேட்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். இப்போ அவர் கேட்குறாரு பாருங்கள், நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அறிவி. முதல் கேள்வி அதுதான். நான் பூமிக்கு ஃபவுண்டேஷன் போடும்போது நீ எங்கே இருந்தேன்னு கேட்குறார். இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்? பூமியை பற்றின தெளிவு நமக்கு வேணும். பூமிக்கு ஏதாவது ஃபவுண்டேஷன் இருக்குங்களா? அஸ்திபாரம் இருக்கா பூமிக்கு? அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அளவு குடித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை அறிந்திருந்தால் நீ சொல்லுங்கிறார்.
அதுக்கு அளவு குறித்து அதுக்கு நூல் போட்டு கரெக்டாக அளந்தவர் யாருன்னு சொல்லுங்கிறார். ஆக்சுவலாக இந்த பூமிக்கு தான் அஸ்திவாரம் இருக்குன்னா அஸ்திவாரமே கிடையாது. பூமி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. கவனிக்கிறீங்களா? இந்த பூமி அந்தரத்தில் பாருங்க, அது தொங்கிட்டு இருக்கு. இதுக்கு எந்த அஸ்திவாரமும் இல்லை. இப்போ தேவன் சொல்றார், இதுக்கு நான் அஸ்திவாரம் போட்டிருக்கேன். அப்போ தேவனுடைய பவர் என்னன்னா, அஸ்திவாரம் இல்லாமல் அந்தரத்தில் தொங்குது இந்த பூமி. இதுக்கு நான் அஸ்திவாரம் போட்டுவது எங்கிருந்தேன்னு கேட்டான். இப்போ நம்ம என்ன பதில் சொல்லலாம்? பதிலே சொல்ல முடியாது. நிறைய கேள்விகள் அதில் கேட்டு வரார். அதில் முக்கியமான கேள்விகள் மட்டும் இப்போ பார்க்கலாம் பாரு. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் உடுத்தின போது அதற்கு நான் எல்லையை குறித்து, கவனிங்க, எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாளைகளையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகள் பெருமை அடங்க கடவுதுன்னு சொல்லும்போது நீ எங்கிருந்த என்ன சொல்ல வராரு தெரியுங்களா? கடற்கரை பாருங்க, கடலுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காராம்? ஒவ்வொரு கடலுக்குமே எல்லையை குறிச்சிருக்காராம். அதுக்கு தாழ்பால் கதவு போட்டு இதுக்கு மேலே நீ வரக்கூடாதுன்னு தேவன் கட்டளையிட்டு இருக்காராம். இன்னைக்கு வரைக்கும் யோசனை பண்ணி பாருங்க. மெட்ராஸ் போய் மெரினா பீச்சில் நின்று பாருங்க, கன்னியாகுமரியில் நின்று பாருங்க, திருவேந்திரம் அந்த பக்கத்தில் போய் பீச்சில் நின்று பாருங்க. நம்ம நிற்கிற இடத்துக்கு மேலே அந்த அலை வரவே வராது. அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கார்? இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே தேவன் சொல்லியிருக்கார். அப்படின்னா டிசம்பர் 24 கொஞ்சம் 100 அடி வந்துட்டு போன்னு சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். வந்தது சுனாமி, இத்தனை பேர் செத்து போனாங்க. அப்போ தான் இவனுக்கு கடவுள் பற்றின எண்ணம் வந்து, கடவுளே உனக்கு கண் இல்லையான்னு போஸ்ட் ஓட்டுறான் மனுஷன். அப்போ தான் உனக்கு கடவுளுடைய சிந்தனை வருது. பார்த்தீங்களா? ஒரு பிரச்சனை வந்தால் தான் கடவுள்னு போகிறான். அப்போ தேவன் வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் சொல்கிறார் இம்மட்டும் வா, மிஞ்சி வரா. இதில் ஆச்சரியத்திலே ஆச்சரியம், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு மணல் மூட்டைகளை வச்சு அடுக்குவான். அதனுடைய டென்சிட்டி, அடர்த்தியில் அந்த தண்ணி நிற்கும் அப்படின்னு மனுஷன் இப்போ கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் தேவன் பாருங்கள், கடற்கரையோரம் முழுவதும் மணல் போட்டு வச்சுருக்கார். யாருங்க போட்டு வச்சதுன்னு கேட்குறாங்க பாருங்கள். எல்லா கடற்கரையிலையும் மணல் போட்டுருக்குறியா? தேவன் தானே போட்டு வச்சுருக்கார். மனுஷன் போட்டு வச்சானா? மனுஷன் போட்டு வைக்க முடியுமா? அப்போ தேவன் அந்த அலைகளை அடங்கிறதுக்கு அந்த டென்சிட்டி உள்ள மணலை அப்போ கடற்கரையோரம் போட்டு வச்சுருக்காருன்னா தேவன் எவ்வளோ மைன்யூட்டாக மனுஷனுக்காக இதை செஞ்சுருக்கார் பாரு. இதை வந்து நான் செஞ்சுருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அதனால தான் சொன்னார் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு சொன்னார். ஆனால் டிசம்பர் 24 நினைக்கிறேன், அந்த டைமில் திடீர்னு கொஞ்சம் உள்ளே வந்தது. எவ்வளோ பெரிய எஃபெக்ட் இந்த பூமியில் வந்துருச்சுப்பா. அது மட்டும் இல்லை, இந்த கடலுக்கடியில், பூமிக்கடியில் எவ்வளோ பெரிய மச்சங்களை நான் வந்து வச்சுருக்கேன், உனக்கு தெரியுமா? பாருங்கள், அந்த படத்தை பாருங்கள். அந்த படகை விட மிகப்பெரிய திமிங்கலம் ஒரு ஊர் மாதிரி இருக்குது. இது யாருடைய படைப்பு? தேவனுடைய படைப்பு. அதனால தான் போய் என்ன சொல்கிறார் பாரு, நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? உள்ளுக்குள்ளே போய் பார்த்துருக்கியா? இன்றைக்கி எல்லா மனுஷனும் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. உள்ளே போய் பார்த்து அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பெரிய பெரிய திமிங்கிலங்கள், எண்ணற்ற மீன் வகைகள் எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சி பார்த்து பார்த்து இன்றைக்கி ரசிக்கிறான் மனுஷன். இதெல்லாம் யாருடைய பாருங்கள். நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. அப்போது அந்த கடலுக்குள்ளே எவ்வளோ மச்சங்கள், எவ்வளோ அழகான மீன் வகைகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் படைச்சிருக்கேன், நீ உள்ளே போய் பார்த்துருக்கியா? வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? அதை எப்போ குட்டி போடும்னு எனக்கு தெரியுங்கிறார் தேவன். உனக்கு தெரியாது. அந்த மாதிரி சில மிருகங்களை குறிச்செல்லாம் சொல்கிறார். அப்புறம் சூரிய உதயம் எப்படி வருது, அதனுடைய அஸ்தமனம் எப்படி வருது, அந்த குருவிகள் தங்களுடைய கூட்டில் போய் தங்களுடைய அந்த குருவி குஞ்சுகளுக்கு எப்படி உணவளிக்குது, இதுக்குரிய ப்ராக்டிஸ் எப்படி வருது, எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டு வந்துட்டு, இதெல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய பகுதி. பூமி கீழே பார், பூமி கடியில் பார், இதுக்கு மேலே இருக்கிற மிருக ஜீவங்களுடைய ஹேபிட் பார், அதுடைய பறவைகளுடைய எண்ணங்கள் பார். ஒரு முறை பந்திப்பூர் என்கிற இடத்துல ஒரு ட்ரைனிங்காக போயிருந்தோம். அப்போது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு சின்ன உதாரணம், ஒரு 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 சின்ன ஒரு பறவையினுடைய ஒரு நல்ல ஒரு குணத்தை காமிச்சார். ஒரு ஃபோட்டோ
பல லட்சம் மதிப்புள்ள ஒரு கேமரா வச்சு 2 நாள் ஒரு 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 பறவையை எடுத்திருக்காங்க. ஒரு பறவை என்ன பண்ணுது, சின்ன ஒரு புழு எடுத்துகிட்டு வந்து அந்த குஞ்சுகள் உடைய வாயை திறந்து அதை ஊட்டி விடுது. அந்த பறவையை, தாய் பறவை, அது வந்து சின்ன அந்த புழு எடுத்துகிட்டு வந்து, சின்ன பூச்சி அதை எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த வாயை, அந்த வந்த உடனே அந்த குஞ்சுகள் வந்து வாயை திறக்குது, அதுக்கு ஊட்டி விடுது. அதைய பல நாட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உட்காந்து அதை ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, ஒரு முறை ஊட்டி விடும்போது அந்த பூச்சி வந்து கீழே விழுந்துருது. உடனே அந்த தாய் பறவை என்ன செய்யுது தெரியுங்களா, அதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் அலசுது. அலசி எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த குழந்தை பூச்சிக்கு, அந்த குஞ்சுகளுக்கு ஊட்டும்போது அந்த சின்ன தாய் பறவையுடைய அந்த அந்த ஒரு ஹேபிட் பாருங்கள். அந்த இடத்துல தேவனுடைய ஞானம் தெரிஞ்சதே ஒழிய அந்த தாய் பறவை நமக்கு தெரியல. இப்படியாக ஒவ்வொரு மிருக ஜீவன்கள், பறவைகளுடைய அந்த ஹேபிட்டெல்லாம் தேவன் எப்படி அங்கே வந்து ப்ராக்டிஸ் அங்கே அளந்து கொடுத்துருக்கார். அப்போ இவைகள் எல்லாம் நீ பார்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போ யோபுவுக்கு ஒவ்வொன்றா காட்டிட்டு வந்துட்டு, திடீரென்று உன் கண்களை ஏறெடுத்து வானத்தை பார் அப்படின்னாராம். ஒருவேளை நீங்கள் யாராவது வீட்டில் இருட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் வெளியில் போய் உங்கள் மொட்டை மாடியில் நின்று பாருங்கள். அப்போ பார்த்துட்டு நம்முடைய சிந்தனைக்கே எட்டாத ஒரு கேள்விகளை யோபுவை பார்த்து இப்போ கேட்குறாரு பாருங்க. யோபு 38ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்த்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ, அல்லது மிருக சீரிசத்தின் கட்டுக்களை அவிழ்ப்பாயோ? பாருங்க, திடீரென்று நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றார். அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ, அல்லது மிருக சீரிசத்தின் கட்டுக்களை நீ அவிழ்ப்பாயோ, ராசிகளை அதன் காலத்திலே வரப்பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் நீ வழிநடத்துவாயோ. நீங்கிறது யோபு நீ இல்லை, நாம தான். இப்போ நம்மளை பார்த்து திடீர்னு கேட்குறார், அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பத்தை நீ உணர்ந்து கொள்வாயோ. பாருங்க, மிருக சீரிசத்தின் கட்டுக்களை நீ அவிழ்ப்பாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தை நீ வழி நடத்துவாயோ. இதை திடீர்னு சொன்னோன்னே இப்போ நமக்கே பாருங்க, இது என்னன்னே தெரியலையே, ஏதோ நட்சத்திரங்கிற மாதிரி தெரியுது. இந்த வசனங்களை தேவன் யோபுகிட்ட கேட்ட உடனே இன்றைய காலகட்டங்கள் இருக்கக்கூடிய வேதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இது ஏதோ வானத்தில் இருக்கிற சில நட்சத்திரங்களை குறித்து ஏதோ பேசுகிறார் போல் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கேன்னு சொல்லி, ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ என்று சொல்லி அன்றிலிருந்து வேதத்தை நட்சத்திரங்கள் படைப்புகளை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார்கள். நம்ம எரேமியா தீர்க்கதரிசியில் கூட எழுதுகிறார் பாருங்க. எரேமியா 33:3 வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இந்த வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஏல் யூனிவர்சிட்டி பாருங்கள், இந்த பில்டிங் தான். இந்த ஏல் யூனிவர்சிட்டி நமக்கு தெரியும். அமெரிக்காவில் நம்முடைய அண்ணாதுரை பழைய சீஃப் மினிஸ்டர் போய் அங்கே பேசிட்டு வந்தாரெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. அந்த ஏல் யூனிவர்சிட்டியில் இந்த வசனங்களை தேவனுடைய திட்டங்கள், வானவியல் ஆராய்ச்சிகள் இதோட ஒப்பிட்டு என்ன பண்ணான்னா, ஜோப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்று ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாங்களாம். யோபு புஸ்தகத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனை அமெரிக்காவினுடைய நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவார்கள். அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். அதில் நிறைய நாடுகள் பல லட்சக்கணக்கான கோடி டாலர் செலவு பண்ணி இப்போ அங்கே வந்து அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணுறான். ஸோ இந்த 2 ஃபவுண்டேஷனும் இணைந்து இப்போ என்ன பண்ணான்னா, யோபு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற இந்த நட்சத்திரங்களை பற்றி ஏதாவது நமக்கு பைபிள் இருக்கிறதுல எங்காவது அந்த படைப்புகள் மேலே எங்காவது தெரியுதா என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்து வானத்தை நோக்கி தங்களுடைய கண்களை திறந்து பார்த்தவங்க இன்னைக்கு வரைக்கும் கண்ணை மூடலையா. ஏன் தெரியுமா? வானத்தில் இவர்கள் பார்த்த அந்த அதிசயம் இருக்கு பாருங்க, பயங்கரமான பிரம்மாண்டத்தை வானத்தில் பார்த்தாங்க. பார்த்தோன்னே அப்படியே நின்னாங்களாம்.
இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன்னா ஏதோ ஒரு சில நட்சத்திரங்கள் பேர் என்னமோ சொல்லியிருக்குன்னு பார்க்க ஆரம்பித்தா அங்கே வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. நல்லா சொல்கிறது கவனிங்க, கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களாம். அதில் நம்முடைய நட்சத்திர கூட்டம் தான் பால்வெளி மண்டலம். அந்த பால்வெளி மண்டலத்தில் ஒரு சின்ன பொட்டு தான் நம்ம இருக்கிற சூரிய குடும்பம். அதில் 8 கோள்களில் ஒரு சின்ன பொட்டு தான் நாம் இருக்கிற பூமி. அந்த 8 கோள்கள்லேயே இந்த வியாழன் கிரகம் இருக்கு இல்லையா, ஜூபிட்டர், அது நம்முடைய எர்த்து மாதிரி, நம்முடைய பூமி மாதிரி 1300 மடங்கு பெருசாக வியாழன் கிரகமே. நம்முடைய பூமி மாதிரி 1300 மடங்கு பெருசு. கவனிங்க, அந்த வியாழன் கிரகத்தை விட நம்முடைய சூரியன் பல ஆயிரம் மடங்கு, அது 2-3 லட்சம் மடங்கு பெருசாக. அப்படின்னா எவ்வளோ பெரிய சூரியன்! ஒரு சூரியன் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம். ஆனால் வானத்தில் எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்கள். இந்த நட்சத்திர கூட்டங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் அல்லது ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கும் இன்னொரு நட்சத்திர கூட்டத்திற்கும் இடையில பல கோடி, பல ஆயிரம் கோடி, லட்சம் கோடி வருஷங்கள், லட்சம் கோடி தூரம் இருக்குதான், கிலோமீட்டர். இதெல்லாம் நம்மளால் கிரகிக்கவே முடியாது. இதை கிரகிக்கணும்னா ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லலாம். நம்முடைய சூரிய குடும்பத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்குது. அதுக்கு பேர் ஆல்ஃபா செஞ்சுரின்னு பேர். இந்த ஆல்ஃபா செஞ்சுரிக்கும் நம்முடைய சூரிய குடும்பத்துக்கும் இடையில இருக்கிற தூரம் என்னென்னா 4 ஒளியாண்டுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, 4 ஒளியாண்டுகள், 4 லைட் இயர்ஸ். அப்படின்னா இந்த தூரங்களை எல்லாம் இப்போ இந்த லைட் இயர்ஸில் தான் அளக்குறாங்க. ஏன்னா இது கிலோமீட்டருங்கிறது எப்படின்னு அளக்க முடியாது. அப்போது அந்த லைட் இயர்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதாவது ஒரு வினாடிக்கு லைட் ஒளி போகக்கூடிய வேகம் 3 லட்சம் கிலோமீட்டரா. ஒரு வினாடி, இப்போ நம்ம ஒரு செகண்ட் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இது ஒரு செகண்ட் அல்ல. பாருங்கள், இந்த 2 நொடிகளுக்கு இடையில் இருக்கிற அந்த டைம் ஸ்பேன் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் செகண்ட். இந்த ஒரு செகண்டில் ஒளி வெளிச்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடுமா. 2 செகண்டுக்கு 6 லட்சம், 3 செகண்டுக்கு 9 லட்சம். இப்போ யோசனை பண்ணி பாருங்க. இப்போ 60 வினாடிக்கு எவ்வளவு? 180 லட்சம் போயிடுமா. 60 வினாடிங்கிற ஒரு நிமிஷம். அப்புறம் 60 நிமிஷத்துக்கு எவ்வளவு? 1 மணி நேரம். 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு? ஒரு நாள். ஒரு வாரத்துக்கு எவ்வளவு? ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம்? இதுதாங்க ஒரு ஒளியாண்டு. இந்த மாதிரி 4 ஒளியாண்டுகளாகுமா பக்கத்தில் இருக்கிற அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு போகிறதுக்கு. புரியல தானே? சரி, புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த ஆல்ஃபா செஞ்சுரி என்கிற இந்த நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்தில் 35,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஒரு ராக்கெட்டில் ஏறி உட்காந்து இந்த அந்த நிறைய விண்கலமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 35,000 கிலோமீட்டரில் ஒரு 3 முறை சுற்றி வந்துடுமா 1 மணி நேரத்தில் நம்முடைய பூமியை. அவ்வளோ வேகத்தில் போகக்கூடிய இந்த ஒரு ராக்கெட்டு, இந்த விண்கலத்தில் நம்ம போனோம்னா, கவனிங்க, அந்த சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா செஞ்சுரிங்கிற அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுங்க. 1 லட்சம் வருஷம்தான் ஆகுமா. கவனிக்கிறீங்களா? எத்தனை வருஷம்? 35,000 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் போகிற ஒரு ராக்கெட்டில் ஏறி உட்காந்தா மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டத்துக்கு போகிறதுக்கு 1 லட்சம் 1.25 லட்சம் வருஷம் ஆகுமா. அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்குது பாருங்கள். இது நட்சத்திரத்தில் நட்சத்திர கூட்டம். அதில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கான். நம்முடைய சூரியன் ஒரு மிடில் சைஸ் நட்சத்திரம். நம்முடைய சூரியன்லேயே ஒரு முறை பாருங்கள், இந்த படத்தை பார்த்தா அது ஒரு ஃப்ளேம், அந்த நெருப்பு ஒரு ஃப்ளேம் அடிச்சதுன்னா அது பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் 75,000 கிலோமீட்டர் அடிக்குமா. ஒரு முறை அப்படி ஒரு ஃப்ளேம் அடித்தான். அப்படின்னா சூரியனுக்குள்ளேயே எவ்வளோ பெரிய தூரங்கள் இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். இதையத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாவீது ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில் உப்பரிகையில் மேலே போய் நின்றுட்டு இந்த எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்களை பார்த்து
அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேயுமே ஒரு கிராமத்தில் போய் அந்த வெளிச்சமே இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னா அந்த நட்சத்திர கூட்டங்களை பார்த்தாலே அது தேவனுடைய பிரம்மாண்டம் தெரியும். அவர் பாடுறாரு பாருங்க, சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ தாவீது இதை பார்த்துட்டு வானங்கள் உமது மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு, அதுதான் மிகப்பெரிய பரந்த விரிந்த வானம், அது உம்முடைய கரங்களின் கிரியை, அதுதான் எண்ணற்ற நட்சத்திரங்கள். ஸோ இவர்கள் அமைதியாக இருக்குதா, இவங்க சத்தம் வெளியில் கேட்கல, ஆனாலும் அவைகளின் சத்தம் நம்முடைய பூச்சக்கரத்து வரைக்கும் வருதுங்கிறார். இது அங்கே தாவீது பேசியிருக்கிறது சயின்ஸு. அதனால தான் ஸ்டார்டிங்கில் சொன்னோம், இது ஒரு சயின்ஸ் புக்கு நமக்கு பைபிள் இருக்குது. இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்கிற இந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் இப்போ நம்ம வெறும் கண்ணு எல்லாம் பார்க்க முடியாது. பாருங்கள், இந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெலஸ்கோப், சின்ன சின்ன டெலஸ்கோப்பெல்லாம் இருக்குது. இதில் ஒரு சில தூரத்தில் இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்களை பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹப்பிள்னு ஒரு விஞ்ஞானி ஒரு டெலஸ்கோப் கண்டுபிடிச்சார். ஹப்பிள் டெலஸ்கோப்னு பேர். அது வானத்தில் இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கலாம் சில நட்சத்திர கூட்டங்கள். அதுக்கு மேலே இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம கணிக்கவே முடியாது. அப்போ எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக விஞ்ஞானிகள் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த நட்சத்திரங்களிலிருந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு இருக்கிறத கவனிச்சாங்க. ஸோ அந்த சவுண்ட் வேவ்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் ரேடியோ டெலஸ்கோப்னு கண்டுபிடிச்சாங்க. பாருங்க, இதுதான் இப்போ ஒரு பெரிய ஏரியல் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ரேடியோ டெலஸ்கோப். இது என்ன செய்து நட்சத்திரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த சத்தங்களை எல்லாம் உள்வாங்கி அது அந்த ஒளியை அந்த பிம்பங்களை எல்லாம் வாங்கி அது உடனே என்ன பண்ணுதுன்னா அதனுடைய தூரத்தை கணக்கிடுறதுக்கு அந்த டெலஸ்கோப் அவ்வளோ அந்த சவுண்டை வச்சு என்ன செய்கிறான்னா இது இவ்வளோ தூரத்துலேருந்து வருதுங்கிறத அவங்க கணிக்கிறான். அது மட்டும் இல்லை, நிறையா விண்கலங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த சத்தங்களை கூட இது என்ன பண்ணுதுன்னா இது அப்சர்வ் பண்ணும். இந்த ரேடியோ டெலஸ்கோப் வச்சு தான் இப்போ எவ்வளோ தூரங்கள்னு கவனிக்கிறான். இப்போ பாருங்கள், இந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சொல்லிட்டு தான் இப்போ தாவீது சொல்கிறார், அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். வசனம் இருக்கா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். சூரியன், அப்புறம் சந்திரன், அப்புறம் 8 கோள்கள், 9 கோள்கள் முதல் சொன்னாங்க, இப்போ 8 கோள்கள்னு இப்போ சொல்லிட்டோம். அதை தான் சூரிய குடும்பம். அப்போது இவ்வளோ பெரிய நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் அங்கே நம்ம சுற்றிலும் பயங்கரமாக இருக்குதான், மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமாக இருக்கும்போது இதில் ஒரு 3 நட்சத்திர கூட்டத்தினுடைய பேரை தான் தேவன் இப்போ யோபுகிட்ட பேசுகிறார். என்னன்னு பாருங்கள், அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பத்தை நீ இணைக்கக்கூடுமோ, மிருக சீரிசத்தின் கட்டுக்களை நீ அவிழ்ப்பாயோ. புரியுதுங்களா? அப்போது இந்த நட்சத்திர கூட்டங்களுடைய பேரை சொன்ன உடனே அந்த நட்சத்திர கூட்டத்திற்கு இடையில இந்த அவைகள் சுகிர்த சம்பத்தை நீ இணைக்கக்கூடுமோ, கட்டுக்களை அவிழ்ப்பாயோ, இந்த வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த இன்னர் மீனிங் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த ஆக்ஷன், அந்த மீனிங்கை வெளியெடுத்து இதே மீனிங்கில் சொல்லப்பட்ட மாதிரி ஆக்ஷன் இருக்கிற ஏதாவது நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்தாங்க. இதை பார்க்கறதுக்குன்னே ஒரு விஞ்ஞானிகள் கொண்ட அமைப்பை ஏற்படுத்தி அந்த விஞ்ஞானிகளுக்கு தலைவராக இசபெல் லூயிஸ் என்கிற ஒரு விஞ்ஞானி அவர் இருந்தார். அப்போ இவர்கள் தான் என்ன பண்ணான்னா இந்த ஃபவுண்டேஷனில் நிறைய காலங்கள் எடுத்து இந்த வசனங்களை அந்த நேச்சரில் கண்டுபிடிச்சி இந்த 3 நட்சத்திர கூட்டங்களையும் கண்டுபிடிச்சி உலகத்திற்கு அவங்க சொன்னாங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷம், ஓரியன், மிருக சீரிசத்தின் கட்டுக்களை நீ அவிழ்ப்பாயோ படித்தோம் இல்லையா. அந்த ஓரியன் என்கிற நட்சத்திரம் நம்முடைய வானத்தில் கொஞ்சம் நார்த் சைடு தெரியும். அது ஒரு அழகான ஒரு டயக்ராம் மாதிரி போட்டோம்னா ஒரு போர் வீரன் கையில் ஒரு கத்தி வச்சுட்டு இருக்கிற மாதிரி அது நமக்கு தெரியும். இந்த மிருக சீரிஷம் என்கிற இந்த நட்சத்திர கூட்டம் இருக்கு இல்லையா, இதற்கு நமக்கும் 800 லைட் இயர்ஸ் பாருங்கள், 800 ஒளியாண்டுகள் டிஸ்டன்ஸில் அது இருக்குது. இதனுடைய கலர் ப்ளூ கலர் இருக்குது. இதனுடைய டெம்பரேச்சர் 26,000 ஃபாரன்ஹீட். கவுன்ஸ் பாருங்கள், பயங்கரமான ஃபாரன்ஹீட் இருக்கும். ஸோ இந்த மிருக சீரிசம் பார்த்தீங்கன்னா
இதை நம்முடைய கண்களாலேயே பார்க்க முடியும். இப்போ கூட நம்ம நைட்டில் கூட அந்த கண்ணில் நம்ம பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு 3 நட்சத்திரம் ஒரே ரோவில் 1 2 3 அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து ஒரிஜினல் பிக்சர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரிஜினல் பிக்சர். இந்த ஓரியன்கிறது ஒரே நேர்கோட்டில் அந்த ஒரு 3 நட்சத்திரங்களும் இருக்கிறது தெரியும். அந்த 3 நட்சத்திரத்துக்கும் பேர் இருக்குது. ஒன்று பேர் அல்னிடாக், இன்னொரு நட்சத்திர கூட்டத்துக்கு பேர் அல்நிலம், இன்னொரு நட்சத்திர கூட்டத்துக்கு பேர் மின்டாக்கா. கவனிங்க, இந்த 3 நட்சத்திரம் இல்லை, 3 நட்சத்திர கூட்டங்கள். கவனிங்க, இதுக்கு பேர் தான் டோட்டலாக ஓரியன். மிருக சீரிஷம் படித்தோம் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திர கூட்டங்களும் பாருங்கள், ஒன்று ஒரு சைடு, இன்னொன்று அதர் சைடு, இன்னொரு அதர் சைடு. இந்த நட்சத்திர கூட்டங்கள் ஈக்குவலாக ஒரே ஸ்பீடில் வானத்தின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனையை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது டிராவல் ஆகிட்டு இருக்கான். பாருங்கள், ஒரு நட்சத்திர கூட்டம் அப்படி போகுது, ஒரு நட்சத்திர கூட்டம் இப்படி, நட்சத்திர கூட்டம் இப்படி போகுது, ஒரே ஸ்பீடில் டிராவல் ஆகிட்டு இருக்கான். இது வந்து பல 1000 வருஷங்கள் இது டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணில் 1 2 3 தான் தெரியுது. அப்படின்னா எவ்வளவு தூரம் பாருங்கள். சில நட்சத்திரங்கள் வெடித்து செதறிடுச்சான். அந்த வெடித்து செதறினது இன்னும் பூமிக்கே வந்து சேரல. அது இப்போ செதறி இப்போ ஒரு 10,000 வருஷம்னு வச்சுங்களேன். அப்படி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வெடித்து செதறினது இன்னும் பூமிக்கு வந்து சேரல. அந்த நட்சத்திரத்தை இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த நட்சத்திரம் வெடிக்காத மாதிரியே நமக்கு தெரியும். இது நம்மளால் கிரகிக்க முடியுதான்னு பாருங்கள். அப்போ இந்த நட்சத்திர கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிருக சீரிஷத்தின் கட்டுக்களை நீ அவிழ்ப்பாயோ. அப்போது இதை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கட்டி கரெக்டான ரூட்டில் அதை என்ன பண்ணியிருக்காருன்னா அது வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். இதை வந்து நீ அவிழ்ப்பாயோ அப்படின்னு யோபு பார்த்து கேட்குறார். அடுத்தது, அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பத்தை நீ இணைக்கக்கூடுமோ? ஏதோ ஒரு அழகான சுகிர்த சம்பத்து அந்த அருமீன் நட்சத்திர கூட்டத்தில் இருக்கான். இதுக்கு என்னென்னு பேர் வச்சுருக்காங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம்னு தமிழில், பிளீடஸ்னு பேர் இங்கிலீஷில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 250 நட்சத்திரங்கள் ஒரு பஞ்சில் இருக்கான். 250லேருந்து 500 நட்சத்திரங்கள் ஒரு பஞ்சில் இருக்குது. இது வந்து 30 ஒளியாண்டுகள் தூரத்தில் நம்மக்கிட்ட இருந்து இருக்குது பாருங்கள். அதே சமயத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது 440 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது. இதுக்கு ஒரு பயங்கரமான சிறப்பு இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இந்த கார்த்திகை நட்சத்திரம் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். சில நேரங்களில் பறவைகள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குருவிகள் ஒரு பக்கம் அப்படியே ஒன்றா அப்படியே பறக்கும். திடீர்னு ஒரு குருவி திரும்பிச்சுன்னா எல்லா குருவியும் அப்படி திரும்பி ஒரே டிஸ்டன்ஸில் ஒரே அந்த திசையை நோக்கி பறக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த நட்சத்திர கூட்டம் இருக்கான். புரியுதுங்களா? அதில் பாருங்கள், ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் அப்படி போகுதுன்னு வைங்களேன். அப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அப்படி பிரயாணம் பண்ணிட்டு போகும்போது திடீரென்று ஒரு நட்சத்திரம் லெஃப்டில் திரும்பிச்சுன்னா எல்லா நட்சத்திரங்களும் லெஃப்டில் திரும்புமா. அப்படியே அதனுடைய டிஸ்டன்ஸில் போயிடும். வானத்தில் இந்த பிரம்மாண்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இதைத்தான் சொன்னார், இதனுடைய சுகிர்த சம்பத்தை நீ இணைக்கக்கூடுமோ அப்படின்னார். 3வது நட்சத்திர கூட்டம் துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் நீ வழி நடத்துவாயோ. இப்போ பாருங்கள், அந்த துருவ சக்கர நட்சத்திரங்கிறது பார்த்தீங்கன்னா அர்ச்சரஸ்ன்னு அதுக்கு பேர். இதுக்கு சுவாதி நட்சத்திரம்னு தமிழ் இருக்குது. இந்த துருவ சக்கர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரியனை விட 17,500 மடங்கு பெருசா. நம்முடைய சூரியனை விட 17,500 மடங்கு பெருசா. அவ்வளோ பெரிய நட்சத்திரம். நம்முடைய சூரியன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 18 மைல் ஸ்பீடில் அப்படி அது சுற்றுதான். ஆனால் இந்த நட்சத்திரம் ஒரு நிமிஷத்துக்கு 257 மைல் ஸ்பீடில் சுற்றுதான், ட்ராவல் பண்ணுது. அப்படின்னா கவனிக்கிறீங்களா? அப்போ இதையெல்லாம் நீ வழி நடத்துவாயோன்னு கேட்கும்போது இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு யோபு ஹிஸ்ட்ரியாக மறந்துருக்குமே பாருங்கள். இப்போ இவ்வளோ நேரம் கேட்டீங்க இல்லையா? இப்போ யோபு பற்றியே மறந்துருக்கும். இதுதாங்க யோபுவுக்கு நடந்தது. இதை பார்த்துட்டு யோபு அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறார். இப்போ இவருக்கு இவருடைய பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே இவ்வளோ பிரச்சனை சொன்னவர் தேவன் படைத்த படைப்புகளை எல்லாம் பார்த்தோன்னே
அப்படியே வாய் அடைச்சி நிற்கிறாருங்க. இப்போ தேவன் யோபுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி தெரியுங்களா? யோபு, பாரு, உனக்கு வானத்துக்கு மேலே இவ்வளோ பெரிய நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் பாருங்கள், அது அதன் பாதையில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இதில் என்ன விசேஷம் தெரியுங்களா? ஒரு நட்சத்திரம் பாதை மாறி இன்னொரு நட்சத்திரத்தோட எங்கேயாவது ஒரு இடத்துல ராங்காக இடிச்சிருச்சுன்னா அது கிரேட் கொல்யூஷன் சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய வெடித்து சிதறல் இந்த வானத்தில் நிகழுமா? அப்படி நிகழ்ந்துச்சுன்னா அந்த சராசரமே என்ன ஆகிடுமோ? பஸ்பம் ஆகிடும். இன்னைக்கு வரைக்கும் அது ஆகலை. தேவன் சொன்ன அந்த பாதையில் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அவர் என்ன ஒரு ஸ்பீடில் போகணும்னு நினச்சிருக்கிறாரோ அந்த ஸ்பீடில் அந்த நட்சத்திர கூட்டங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ தேவன் யோபுவை பார்த்து கேட்குறார், யோபு, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் யார் வழி நடத்துறது? யார்ப்பா வழி நடத்துறது? யோபு என்ன சொல்லியிருப்பார்? அப்பா, நீங்கள் தான். அடுத்த கேள்வி, யோபு, இந்த நட்சத்திரங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் அதுக்கு உயிர் இருக்கா? மனசு இருக்கா? என்ன சொல்லியிருப்பார்? அதுக்கெல்லாம் உயிர் இல்லை, மனசு இல்லை. தேவன் யோபுவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? யோபு, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நட்சத்திரங்களையே நான் வழி நடத்திட்டு இருக்கேன், அவைகளுக்கெல்லாம் உயிர் இல்லை. கவனி, நீ யார் தெரியுமா? என்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன். உயிரில்லாத இந்த நட்சத்திரங்களையே நான் இவ்வளோ பிரம்மாண்டமாக வழி நடத்திட்டு இருக்கும்போது என்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனாகிய உன்னை, கவனி, உன்னை வழி நடத்தாமல் இருப்பனா? ஒரு புண்ணு வந்துச்சுங்கிறதுக்காக என்னை இவ்வளோ பெரிய திட்டிட்டியாப்பா. உன்னுடைய லைஃப் என் கையில் இருக்கு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கவனி, உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்காம இருப்பனா என்று சொல்லி யோபு கிட்ட சொன்ன உடனே யோபு அப்படியே மறுபடியும் தலை மேலே கை வச்சு உட்கார்ந்துருப்பார் இல்லையா? ஐயோ தேவனே, இவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள் வழி நடத்திட்டு இருக்கும்போது என்னுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா? அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் மீறுதல் இல்லாத சுத்தன்னு சொன்ன அதே வாயில் இப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யோபு தேவனுடைய பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் காமிச்சிட்டார். இவர் என்ன சொல்ல வரார் தெரியுங்களா? யோபு, இந்த படைப்புகள் எல்லாம் உனக்கு தான்ப்பா, இதெல்லாம் நீ பார்த்து அனுபவிக்கிறதுக்கு தான் நான் படைச்சிருக்கேன். அப்போ உன்னுடைய லைஃப் பார்க்க மாட்டேனா? இது யாருக்கு சொல்ல போகிறார்னா, யோபுவுக்கல்ல, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு. இவங்க எல்லாம் நம்மை படைத்த தேவனை ரொம்ப கொரூரம் உள்ளவராகவும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவராகவும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் இவைகளெல்லாம் எதுக்கு தெரியல வச்சிருக்கார்? அவருடைய ராஜ்யத்தில் அங்கே போய் இருக்கும்போது உலக ஜனங்களெல்லாம் உயிர் தெழுப்பி எப்படி யோபுவுக்கு தன்னுடைய படைப்புகளை காட்டினாரோ அதே மாதிரி உலக ஜனங்களுக்கு தன்னுடைய எல்லா படைப்புகளையும் காமிச்சு தேவனுடைய மகத்துவத்தை சொல்லும்போது உலக ஜனங்களெல்லாம் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம். அதனால தான் சொன்னேன், வானத்தினுடைய படைப்புகளை பார்த்த விஞ்ஞானிகள் இன்னைக்கு வரைக்கும் கண்ண மூடல. கடவுளுடைய பிரம்மாண்டம் என்ன, அதுக்கு மேலே எங்காவது கடவுள் இருக்கிறாரான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இப்போ யோபுவுக்கு நடந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்ல வரார் யோபுக்கிட்ட? உன்னுடைய லைஃப் என் கையில் இருக்குப்பா, உன்னுடைய எதிர்காலத்துக்காக நான் இவ்வளோ வச்சுருக்கேன். ஆனால் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே என்னை திட்டிட்டே, உன்னை கவனிக்காமல் இருப்பனா என்று சொல்லி மிக நிதானத்தோடு சொல்லும்போது தேவனுடைய அன்பை அவர் நினச்சிருந்தா உன்னை இங்கே கொண்டு இருப்ப, நீ இவ்வளோ தூரம் பேசுனது சொல்கிறதுக்கு பதிலாக யோபுக்கிட்ட அத்தனை திட்டி வாங்கிட்டு தன்னுடைய அன்பை காட்டும் விதமாக தன்னுடைய படைப்புகள் எல்லாம் யோபுவை காட்டி இதெல்லாம் உனக்குத்தான் சொல்லும்போது யோபு என்ன சொன்னார்? நான் நீசன், நான் உமக்கு முன்பாக என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? தேவனே, அப்பா, நான் என்ன சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன்ட்டார். இனிமேல் நான் வாயவே திறக்க மாட்டேன்ட்டார். காரணம், தேவன் அவருடைய அன்பு என்னன்னு யோபு கண்டுபிடிச்சிட்டார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, யோபு 40:5. நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். பாருங்க, இன்னும் 2 தரம் பேசிட்டேன், இனிமேல் நான் பேசவே மாட்டேன். இப்போ யோபு தேவனுடைய அன்பு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். அதே மாதிரி தான் உலக ஜனங்களும். இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுங்களா? உலக ஜனங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி இருக்கும்போது அந்த வலி தாங்க முடியாமல் கதறாங்க. ஆனால்
அவருடைய ராஜ்யம் வரும்போது அந்த வலியெல்லாம் அவங்களை விட்டு போயிடும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அழகான உதாரணம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க. யோவான் 16:20 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்போன்னா பாருங்க, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்ற சந்தோஷத்திலே அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். இன்னைக்கு சூழ்நிலை தான். இதைத்தான் ரோமருக்கெல்லாம் பவுல் எழுதும்போது சர்வ சிருஷ்டியும் தவித்து ஏகமாய் கர்ப்ப வேதனைப்படுதுன்னார். இந்த உலகமே ஒரு கர்ப்ப வேதனையில் இருக்கான். அப்போது ஒரு ஸ்திரீக்கு கர்ப்ப வேதனை வரும்போது பிரசவம்னு சொன்னாங்க. பிரசவம்னா புரியுது இல்லையா? குழந்தை பிறக்கும் போதே தாய் செத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பிரசவம்னு பேர் வச்சாங்க. ஆனால் கவனிச்சு பார்க்கும்போது அந்த பிரசவ வலி வேதனை வரும்போது அந்த பிரசவ வேதனை உயிர் போயிடுமா, அதெல்லாம் சகோதரிகளுக்கு தான் தெரியும். இன்றைக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு தெரியாதுங்க. பழைய காலத்தில் அந்த பிரசவ வேதனை அடைகிற சகோதரிகளுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். உயிர் போகிற மாதிரி வலி எடுக்கும், பயங்கரமாக கத்துவாங்க. ஆனால் அந்த வலிக்கு நடுவில் திடீர்னு அந்த குழந்தையினுடைய சின்ன ஒரு சத்தம், அந்த குழந்தை எடுத்து அந்த முகத்தை காட்டும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரே, அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே அந்த தாயினுடைய அத்தனை வலியும் மறந்துடும். இது உண்மையா இல்லையா? அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டா போதும், எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? தன்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை, என் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த தாய் அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்தோன்னே தான் பட்ட கஷ்டமெல்லாம் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப கர்ப்ப வேதனைப்படுறாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு பார்த்துட்டாங்கனாலே இந்த கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகிடுமா? அது மறந்து போயிடும். அப்போ தேவன் ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கார்? ஏன் தேவன் தீமையை அனுமதிச்சார் அப்படின்னா, யோபுவுக்கு ஏன் தேவன் தீமையை அனுமதிச்சார்? அப்படி அனுமதிச்சதுனால தான் யோபு தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாருங்க. நான் நீசன் சொன்னார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? நான் மீறுதல் இல்லாத சுத்தன்னார். அப்போ இவருக்குள்ளே இருந்த அந்த மேட்டுமை இருக்கு பாருங்க, அந்த மேட்டுமை இறங்கணும். இன்னைக்கு எல்லா உலக ஜனங்களுக்கும் அந்த மேட்டுமை, நான் 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 என்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது சின்ன குழந்தையிலிருந்து இருக்குதுங்க. சின்ன குழந்தை சொல்லுது, நான் யார் தெரியுமா அப்படிங்குது, சின்ன குழந்தை. அப்போ உள்ளுக்குள்ளே அந்த மேட்டுமை வந்துருச்சு இல்லையா? இது இறங்கணும், இறங்கித்தான் ஆகணும். அதுக்கு தேவன் எடுத்த மெத்தட் என்ன தெரியுங்களா? 2 பேர் கத்தி எடுப்பாங்க. ஒருத்தர் திருடன், அவன் என்ன பண்ணுவான்? கத்தி எடுத்து குத்திட்டு அது பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் இன்னொருத்தர் கத்தி எடுத்தாருன்னு வச்சுங்க, டாக்டர், அவர் கத்தி எடுத்தார்னா கிழிச்சு உள்ளே இருக்கக்கூடிய ரணத்தை வெளியே எடுத்து மறுபடியும் தைச்சு குணப்படுத்திடுவார். இப்போ பிதாவாகிய தேவன் யாருங்க? த கிரேட் டாக்டர், த கிரேட் ஃபிசிஷியன், பரம வைத்தியர்னு பைபிளில் நம்ம சில நேரத்தில் படிக்கிறோம் இல்லையா? அப்போ தேவன் இப்போ இந்த உலகத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கார். வலிக்குது. இப்போ ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தான் இந்த விஷயம் சரியாகும்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எந்த பெற்றோராவது போய் வேண்டாங்க என் குழந்தைக்கு வலிக்கும் அதனால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வலிச்சாலும் பரவாயில்லைங்க, என் குழந்தை பொழைச்சா போதும், இந்த உலக ஜனங்கள் பொழைச்சா போதும். தேவன் அதுக்கு தான் என்ன பண்ணுறாருனா, ஒரு டாக்டராக இருந்து இங்கே என்ன செய்கிறாருனா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறார். இந்த குழந்தைக்கு தெரியாதுங்க. இப்போது சின்ன குழந்தை இருக்க நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு 3 வயசு வரைக்கும் வளரும். நல்லா வீட்டில் நல்லா தாத்தா பாட்டியோட பெற்றோர்களோட நல்லா வளர்ந்துட்டுருக்கும். திடீர்னு ஒரு நாள் அதுக்கு யூனிஃபார்ம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதை தரன்னு இழுத்துட்டு போய் இந்த எல்கேஜியில் சேர்த்துறாங்க பாருங்கள், கொடூரமான பெற்றோர்கள் இல்லையா? அப்படி தானே சொல்லும். அப்போது அந்த குழந்தை அது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து பெருசாக தெரியும். தரன்னு இழுத்துட்டு போகும்போது அவங்க அப்பா அம்மாவே பிசாசு மாதிரி தெரியும். எங்கேயோ கொண்டு போய் எங்களை கொண்டு விட போகிறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் பெற்றோர்களுக்கு அவங்க எது வரைக்கும் நினச்சிக்குவானா, இது எல்கேஜி படித்து 1வது 2வது படித்து அப்புறம் +2 படித்து காலேஜ் படித்து அது பெரிய ஆளாகணும், இப்போவே அதுக்கு தயாராகணும். அப்போது அதனுடைய எதிர்காலத்தை நினச்சி அந்த குழந்தைய அவங்க கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அந்த சின்ன குழந்தைக்கு இது தெரியாது. அந்த மாதிரி தான் நம்மெல்லாம் தேவனுடைய பார்வையில் குழந்தைகள். நம்ம வாழ்க்கையில் தேவன் வந்து ஒரு சிறப்பான விஷயந்தான் வச்சுருப்பார். டோட்டல் உலகத்துக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன், எல்லாருக்குமே தேவன் ஒரு சிறப்பான விஷயம் வச்சுருக்கார். அது வரைக்கும், அது உணர்ந்து கொள்கிற வரைக்கும் நமக்கு சில அனுபவங்கள் இந்த பூமியில் தேவை. கொஞ்சம் வலிக்கும், வலி எடுக்க தான் செய்யும்.
அதை தாங்கணும். பாருங்கள், எரேமியா 31:16 வாசிக்கலாம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார். நீ இந்த டோட்டல் உலக ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களை மேற்கோள் காட்டி சொல்ல பாரு, நீ அழாதபடிக்கு உன் கண்ணீர் விடாதபடிக்கு நீ காத்துக்கொள், உன் கிரியைக்கு தக்க பலன் இருக்கு. அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து. யாருங்க நமக்கு சத்ரு? சாத்தான். 2ஆம் உலகத்தின் சத்ரு அவன்தான், சாத்தான். இப்போ இங்கிருந்து உலக ஜனங்கள், இப்போ பாருங்கள், யோபு சத்துருவின் கையில் தேவன் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தனுடைய அந்த நன்மை என்ன? யோபுவுக்கு தேவனுடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, தான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன ஆயிட்டார்னா தாழ்மை ஆயிட்டார். ஸோ உலக ஜனங்களும் அப்படி தான். உலக ஜனங்கள்லாம் மேட்டினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. அவங்க தாழ்மையாகணும். அவங்க தாழ்மையாகணும்னா ஒரு ஆப்ரேஷனுக்குள்ளே போகணும். அப்போ தாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், தேவனுடைய அன்பு என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உன் முடிவை குறித்து உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன் சொல்லிட்டு எரேமியா தீர்க்கதரிசி 29:11 வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான வழி. அப்போது எல்லாரும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த வாழ்க்கையை தேவன் கட்டாயமாக கொடுக்க போகிறார். பட் அதுக்கு முன்னால் ஒரு தீமை இந்த பூமியில் நடக்குது. அந்த தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு தான். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் யோபு மாதிரி இப்போ என்ன செய்யணும்? திருந்தணும், தங்களுடைய நிலைமை உணரணும், தாழ்மைப்படணும். அப்போ தேவனுடைய மேலான அன்பை தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு தான் தேவன் இந்த உலகத்தில் இவ்வளோ தீமைகளை என்ன பண்ணியிருக்கார், அனுமதிச்சிருக்கார். இப்போது ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் கற்றுக்கொள்ளணும்னா சைக்காலஜிக்கலாக 4 முறையில் கற்றுக்கொள்ளலாம். இந்த பாடத்தினுடைய கன்க்ளூஷன் இதுதான். எப்படி கற்றுக்கொள்ளலாம்னா கவனிங்க, பை இன்ட்யூஷன், அதாவது தன்னில் தானே அறிந்து கொள்கிற ஒரு விஷயத்தை செஞ்சால் அதுக்கு ரியாக்ஷன் என்னங்கிறது தன்னில் தானே அறிந்து கொள்கிற ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் மனுஷன் எதையுமே அறிந்து கொள்ள முடியாது. ஒரு விஷயத்தை செஞ்சானா அதுக்கு ரியாக்ஷன் என்ன அவனுக்கு தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது இந்த ஒரு முறையில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது பை இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல்களின் அடிப்படையில் கற்றுக்கொள்ளலாம். இப்போ தேவன் ஆதாமுக்கு கூட சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ செத்துருவே, சாப்பிடாதே, ஒரு தகவல். ஆனால் அதை பேஸ் பண்ணி ஆதாம் சாப்பிடாம இல்லை, ஒரு சூழ்நிலை வந்தோன்னே அதை என்ன பண்ணிட்டார், அதை அவர் சாப்பிட்டார். கவனிக்கிறீங்களா? ஸோ அப்படி இருந்தும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியாது. 3வது பை அப்சர்வேஷன், இன்னொருத்தருக்கு நடக்கிறத பார்த்து. எப்படி இப்போ நெருப்பில் கை வச்சா சுடும் அப்படின்னா, இன்னொருத்தர் கை வச்சாருன்னா அவருக்கு தான் சுடும், எனக்கு சுடாத. அப்போ எனக்கு சுடனா நான் கை வைக்கணும் இல்லையா? அப்போ இன்னொருத்தருக்கு நடக்கிறத பார்த்தும் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. 4வது பை எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இப்போ 4ல் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே சொல்லுங்கள். ஒரு மனுஷன் எதில் தான் நல்லா கற்றுக்கொள்ள முடியும்? கவனிக்கிறீங்களா? அனுபவம். இந்த அனுபவம் தான் இந்த பூமியில் தேவன் அனுமதித்த தீமை. இதற்கு பேர் தீமை அல்ல, அனுபவம். தேவனுடைய பிள்ளைகள் இதை புரிஞ்சுக்கணும். யோபுவுக்கு புரிஞ்சிருச்சு, தாழ்மையாயிட்டாரு. அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஒரு அனுபவத்தின் மூலம் ஒரு கர்ப்ப வேதனையை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் நல்ல குணலட்சத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே அடைந்த அந்த கஷ்டத்தை அவங்க பிறகு நினச்சி பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை. எப்படி ஒரு தாய் தன் குழந்தைய பார்த்தோன்னே அந்த கஷ்டத்தை மறக்கிறாளோ, அந்த மாதிரி உலக ஜனங்கள் இப்போ படுற கஷ்டத்தை எல்லாம் மறந்துடுவாங்க. அப்படின்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்குறார்? இன்றைக்கும் ஹெல்மெட்டு போட்டுட்டு போகணுங்கிறது சட்டம். இப்போ 2 பேர் வர்றாங்க, ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு வர்றார், இன்னொருத்தர் ஹெல்மெட் போடாமல் வர்றார். ஹெல்மெட் போடாமல் வர்றார் பாருங்கள், அவர் பயந்து தான் வரணும் இல்லையா? வாட்ச்மேன் பார்த்தா கூட போலீஸ் மாதிரியே தெரியும், பயந்து தான் வந்தாகணும். ஆனால் ஹெல்மெட் போட்டு வர்றார் பாருங்கள், ஃப்ரீயாக வருவார். ஏன்னு சொல்லுங்கள்? அவர் ஒரு சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கார். கவனிங்க. அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் தேவன் என்ன சொல்ல போகிறார்னா, நீங்கள் கீழ்ப்படிந்துட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு சமாதானம். பாருங்கள், அப்போ ஹெல்மெட் போட்டு வர ரொம்ப ஃப்ரீயாக வருவார், சமாதானத்தோடு வருவார். ஏன்? ஒரு சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கார். அப்போ கீழ்ப்படிதல் தான் சமாதானம் உண்டுங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன?
ஹெல்மெட் போடாமல் வருவோம். 1000 ரூபா ஃபைன் போடுவாங்க. ஃபைன் கட்டினதுக்கப்புறம் அப்படி ஹெல்மெட் போடாமல் இருக்குமா? என்ன நினச்சிக்குவோம், ஹெல்மெட்டே 700 ரூபா தான், பேசாமல் ஹெல்மெட்டே வாங்கியிருக்கலாங்கிற எண்ணம் வரும். ஒரு தடவை நல்லா மாட்டி எங்கே ஃபைன் கட்டிட்டோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹெல்மெட் போட்டுப்போம், அலர்ட்டாக இருப்போம். இதுதான் மனுஷனுடைய சுபாவம். சைக்காலஜிக்கலாக அந்த சுபாவம் தேவனுக்கு தெரியும். ஏன்னா ஆதாம் அந்த தவறை பண்ணிட்டார். இப்போ ஆதாமுடைய டோட்டல் சந்ததியும் இப்போ அந்த அனுபவத்துக்குள்ளே போனோம்னா ஃபைன் கட்டணும். இப்போ நம்ம ஃபைன் கட்டிட்டு இருக்கிறோம். அடுத்த முறை ஃபைன் கட்ட மாட்டோம். ஏன்? ஹெல்மெட் போட்டுக்குவோம் அப்படின்னு கீழ்ப்படிஞ்சிடுவோம். கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கும்போது உலகமே சமாதானத்துக்குள்ளே போயிடும். எல்லாரும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் சமாதானத்துக்குள்ளே. இன்றைக்கி எல்லாரும் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் சண்டை போட்டுருக்குறாங்க, பெரிய பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே போகிறாங்க. கீழ்ப்படியும் போது எல்லாருமே சமாதானத்துக்குள்ளே போவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் தேவன் என்ன செய்கிறான்னா கொடுக்குறார். அப்படி கொடுத்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அங்கே ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளில் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அப்படின்னா யோபுக்கு கூட மேட்டிமை என்கிற முக்காடு இருந்தது, சுயநலம்ங்கிற முக்காடு இருந்தது. தேவன் என்ன செஞ்சார்னா அவரை கொண்டு போய் சாத்தான் கையில் ஒப்படைச்சு அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோன்னே அந்த 2 முக்காடு வெளியே எடுத்தோன்னே தேவனுடைய பிரம்மாண்டங்கள் அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது. அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னே தெரில, எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கு. அந்த முக்காட்டை எடுக்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறாராம். பாருங்கள், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களையும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிடுவாராம். முற்றிலும் நீக்கிடுவார். அப்படி நீக்கும்போது எல்லா ஜனங்களும் இப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம். அப்போ யோபு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார்? என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. பாருங்கள், அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்தோடனே தேவனுடைய பிரம்மாண்டங்கள் அவருடைய அன்பை எல்லாத்தையும் அவர் கண் முன்னாடி பார்க்கும்போது இப்போ யோபுவுக்கு தேவன் என்ன அப்படியே கைவிட்டாரா? சரிப்பா, இப்போ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சுது, நீ மறுபடியும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்து செத்து போயிரு அப்படின்னு சொல்லலை. என்ன நடந்ததுன்னா வாசிக்கலாம் பாருங்க. யோபு 42:18. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முன்னிலைமை பார்க்கிலும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. 7000 ஆடு இருந்தது, 14,000 ஆடு ஆயிடுச்சு இல்லையா? 3000 ஒட்டகம் இருந்தது, 6000 ஒட்டகம் ஆயிடுச்சு. 500 ஏர் மாடுகள் 1000 ஏர் மாடுகள் ஆயிடுச்சு. பாருங்கள், 500 கழுதைகள் 1000 கழுதைகள் ஆயிடுச்சு. டபுள் மடங்காக என்ன பண்ணிட்டார்னா அப்போது அவருக்கு மறுபடியும் பிள்ளைகள் எல்லாம் பிறந்துதான். ஆராய்ச்சியாளர்கள் அவர் எப்படி கன்வின்ஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பிள்ளைகள் எப்படி பிறந்திருக்குது அப்படின்னா ஏற்கனவே பிறந்த பிள்ளைகள் இருக்கு இல்லையா, அதே முகங்களோடு பிறந்திருக்க வேணும். அப்போது தனக்கு கொடுத்ததெல்லாம் திருப்பி தேவன் என்ன விட்டார், 2 மடங்காக கொடுத்துட்டாருங்கிற போது அதே முகங்களோடு பிறக்கும்போது அப்போ இழந்த பிள்ளைகளையே திரும்ப கிடைச்ச மாதிரி அவருக்கு நடந்திருக்க வேணும் நல்லா சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. பட் இருந்தால் கூட யோபு முற்றிலும் கன்வின்ஸ் ஆகிருப்பார், தேவனை கடைசி வரைக்கும் தொழுது கொண்டு. அப்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தவறான விஷயத்தை வெளியெடுத்து அவரை நல்லவராக மாற்றுவதற்கு யோபுவை சாத்தான் கையில் ஒப்படைக்க வேண்டியிருந்தது. அந்த தீமைக்குள் அவர் போக வேண்டியிருந்தது. உலக ஜனங்களும் தங்களுடைய நிலைமையை புரிஞ்சுட்டு தேவனுடைய அன்பை பார்க்கறதுக்கு அவர்கள் இந்த தீமைக்குள்ளே போக வேண்டியிருக்குது. இதை தெரிஞ்சு தான் தேவன் இந்த பூமியில் தீமையை அனுமதித்தார். யோபு திருந்திட்டார் இல்லையா? உலக ஜனங்களும் தேவனுடைய அன்பை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஏசாயா 25:9 வாசிக்கலாம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். பாருங்கப்பா, யோபு புஸ்தகத்தில் சொன்னதை பார்க்கும்போது யோபு எப்படி கடைசியில் தேவனுடைய அன்பை உணர்ந்துட்டாரோ அந்த மாதிரி உலக ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம், எவ்வளோ அன்பான கடவுள்னு சொல்லி தேவனை விட்டு விலகவே மாட்டாங்களாம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதற்காகவே தேவன் தீமையை அனுமதித்தார். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.